the important series சொல்லலாம். Last week we will have the session on 2024 பேப்பரோட செஷன் நடந்துச்சு. அது பண்ணது யாருன்னா அருண் பாண்டியன் அவங்க வந்து பண்ணாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்னென்னா 2025 செஷன். ஓகேங்களா? யூபிஎஸ்சி பேப்பர் நார்மலாக வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஹவ் வி கேன் அப்ரோச், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபுல் டெஸ்ட் வரும்போது வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அது வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொண்டு போகலாமா, இல்லை 25 கொஸ்டின்ஸாக போகலாமா, இல்லை ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போடுறதா. ஓகேங்களா? அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் செவரல் டவுட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட் நம்ம மார்க் எழுதும்போது இல்லை ரிப்பீட்டாக எழுதிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றியான டிஸ்கஷன்ஸ், தென் வந்து ஹவு டு அப்ரோச் த கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வி ஹேவ் ராஜா மொஹிதீன். வெல்கம் சார். வெல்கம். தென் வில் ஹேவ் த செஷன். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ யூ கேன் ஆஸ்க். ஓகேங்களா? அவர் கிளாரிஃபை பண்ணுவார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இன்கேஸ் தெரியாத கொஸ்டின்ஸை எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணலாம், அது மாதிரியான ஒரு அப்ரோச்சஸ் வந்து ஹேல் கிவ். ஓகேங்களா? ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் அந்த பேப்பரை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஸோ பேசிக்காக இன்னைக்கு first of all, I apologize for taking some time to come. So we'll today be solving the 25 paper. சரியா? எவ்வளோ பேர் இந்த வருஷம் தரீங்க ப்ரிலிம்ஸ்? எல்லாரும் தரீங்களா? ஓகே. ஸோ why is this important at this point of time na? Because still we have how many days left? I think around 30 days are left. So 30 daysல வந்து you should be prioritizing on what? Current affairs or static ஆன்னு பார்த்தீங்கன்னா you should be prioritizing on static தான் மேஜரா, current affairs விட. அது ஏங்கிறது if you do this paper you will be getting to know. Over the course of this session I will complete the paper. So இன்னைக்கு பார்க்கும்போது you will know the number of questions that can be attempted just by knowing your static, just by having your static strong, which is just 4 subjects: polity, eco, geography, and then what else? History. இது நாலுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே you can be solving around 65 questions. இந்த பேப்பரில் 65 questions நீங்கள் சால்வ் பண்ணலாம் இந்த 4 இது சப்ஜெக்ட் வச்சு மட்டுமே. ப்ளஸ் லாஜிக், ஆப்வியஸாக லாஜிக் யூஸ் பண்ணணும் நடுவில், அது பண்ணிடலாம். ஸோ 65 questions நீங்கள் இந்த மாதிரி இது 4 வச்சு சால்வ் பண்ணும்போது, நான் வந்து முன்னாடி வரும்போதே ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஹவு டு சால்வ் த பேப்பர் இன் 3 rounds. ஸோ 3 ரவுண்டில் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சால்வ் பண்ணுறது வந்து மேஜராக நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து எது இதெல்லாம் செகண்ட் ரவுண்டில் போகிறோமோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அது நம்ம செகண்ட் ரவுண்டில் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நான் அதுவுமே நான் சைட் பை சைடு இப்போ சால்வ் பண்ணி காட்டிடுறேன் செகண்ட் ரவுண்டுமே. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் இந்த பேப்பர் இதுதான் என்னோட ஆக்சுவல் பேப்பர். ஒன்லி பேப்பர் தட் ஐ கிளியர்ட் ப்ரிலிம்ஸ் வாஸ் திஸ் பேப்பர். இது மட்டும்தான். ஸோ இதில் வந்து நான் 3 roundsல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஐ குட் டூ 56 questions. அரௌண்ட் 55 to 56 பண்ணேன் இதில். ஸோ 56 questions நான் பண்ணேன். பட் ஆக்சுவலி வி குட் ஹவ் டன் அரௌண்ட் 65 questions. ஏன்னா இதுவே ஐ குடன்ட் ரீச் தட் மார்க் ஆஃப் 65 இன் மை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் செல்ஃப், பிகாஸ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் ரிவைஸ் பண்ணாதனால. பட் இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங்லி ரிவைசிங் தீஸ் 4 subjects யூ கேன் அட்லீஸ்ட் ரீச் 60 questions ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. உங்கள் பேசிக் ஸ்டாட்டிக் நாலேஜ் புக்ஸ்லேருந்து வர கொஸ்டின்ஸ் மட்டுமே உங்களுக்கு 60 ஆச்சும் இருக்கும் மினிமம். ஓகேவா? முதல் ரவுண்டில் போடுறதே நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இட் மைட் நவ் சீம் டு பி அ பிட் எப்படி அது இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் வி சால்வ் தி பேப்பர் நீங்களே வந்து யூ வில் கெட் டு நோ தட் இட் இஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் மோஸ்ட்லி ஆஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் தான். அதே மாதிரி வி வில் பி நோயிங் இட் இஃப் யூ ஹவ் ரிவைஸ்ட் இட் ப்ராப்பர்லி அண்ட் இஃப் யூ ஹவ் டன் த PYQs. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ நவ் வில் ஸ்டார்ட் இட். ஸோ இப்போ இது எதுலலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போடுறோங்கிறதையும் நான் அப்படியே சைட் பை சைட் சொல்லிட்டே வருவேன். இதை நம்ம எந்த ரவுண்டில் போடணுங்கிற மாதிரி ஆக்சுவல் எக்ஸாம் ஹாலில். அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸுங்கிறதுமே நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ தட் யூ கெட் அன் ஐடியா தட் திஸ் இஸ் ஃப்ரம் வாட் வி ஹவ் ஸ்டடிட் ஒன்லி அண்ட் நத்திங் நியூ. ஓகேவா? ஸோ இந்த செட்டில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா இட் ஹஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஈகோ. Okay, so it is starting from eco. எக்கனாமியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க.
ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா 1 to 100 தான் போவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஏரியா அவங்களுக்கு ஸ்ட்ராங்னு பார்த்து அந்த ஏரியாவை எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு சரி நமக்கு எக்கனாமிக்ஸ் இல்லை பாலிட்டி போகலாங்கிற மாதிரி போவாங்க. பட் நான் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி தான் போவேன். ஓகேவா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தே ஆஸ்கிங். இப்போ எப்போதுமே நீங்கள் எழுதும் போதே என்ன பண்ணணும்னா லைக் பேப்பர் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா பேப்பரில் மார்க் பண்ணியே யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகேவா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு how many of the above are treated as alternative investment funds. ஸோ இந்த இடத்துல வந்து when you are actually reading the question paper alternative-னு வரும்போது you should put a box around it because this is the இதுதான் என்னது இதுதான் keyword நமக்கு ஆக்சுவலா and this is the one that is going to help us solve the question as well. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே நம்ம பண்ணும்போது யூ ஹாவ் டு மார்க் அவுட் தீஸ் சென்டென்சஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். அதே மாதிரி சில கொஸ்டின்ல நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களே போல்டில் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து இப்படி நம்ம வந்து வி ஷுட் புட் அ சர்க்கிள் அரவுண்ட் இட் ஸோ தட் வி டோன்ட் ஃபர்கெட் தட் இட் இஸ் நாட். சரியா? ஏன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மினிமம் ஒரு 1 minute ஆச்சு மினிமம் எடுத்துப்போம்ல. ஸோ இந்த 1 minute நம்ம உட்காந்து திங்க் பண்ணும்போது அது நாட் கேட்டிருக்கானாங்கிறத மறந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஆல்வேஸ் பாக்ஸ் அவுட் த இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் எல்லாமே நீங்கள் பாக்ஸ் அவுட் பண்ணி யூ ஷுட் பி டூயிங் இட். ஓகே? ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ்னா என்ன? ஆல்டர்னேட்டிவ்னா சம்திங் விச் இஸ் அதர் தேன் நார்மல். ஸோ இப்போ நீங்கள் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எதை பற்றி படிப்போம்? இது படிப்போம். பட் இது ரெண்டுமே இஸ் சம்திங் விச் வி டோன்ட் லுக் அட் இட் நார்மலி. ஸோ அதுதான். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஆல்டர்னேட்டிவ். ஓகே? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா தீஸ் டூ ஆர் தி ஆன்சர். ஸோ ஒன்லி 2 தான். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போடணும். இப்போ உங்கள் ஒர்க் என்னன்னா இந்த வருஷத்துக்கு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியல, வெஞ்சர் கேபிட்டல்னா என்னன்னு தெரியலனா யூ ஹாவ் டு கோ அ பிட் இன் டெப்த் இன் டு இட். இன் டெப்த்தாக இதில் போயிட்டு யூ ஹாவ் டு லுக் இன் டு வாட் இட் இஸ். இது தவிர்த்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க யாருன்னு பார்க்கணும். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கணும், வெஞ்சர் கேபிட்டல் பார்க்கணும், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கணும், இதை யார் ரெகுலேட் பண்ணுறா அதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும். பிகாஸ் இப்போ இது 1 year கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தே மைட் கோ இன் டெப்த் இன் டு திஸ் வே. இதில் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து தே வில் கோ பிட் இன் டெப்த் இன் டு இட் அண்ட் மைட் ஆஸ்க் அ 1 more level கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி யூ ஹேவ் டு பி டூயிங் இட். ஓகே? ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் வேறு எந்த டவுட்டுமே இல்லைல்ல. சி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் மார்க் பண்ணனால யூ வில் நோ தட் திஸ் இஸ் த கீ தட் ஐ ஹாவ் டு பி லுக்கிங் அட். ஏன்னா இப்போ சில டைம்ஸ் என்ன ஆகும்னா இதை நம்ம மார்க் பண்ணாம விட்டோம்னா ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க, இதுலேயும் தான் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி யூ வில் கெட் அ கன்ஃபியூஷன். பட் என்ன கேட்குறாங்க ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் தி மேஜர் திங். ஸோ அதை கீயாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு டூ திஸ். ஓகே? இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி பேசிக். தே ஹவ் ஆஸ்க்ட் யூ தி இன்கம் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி பேசிக் தட் தே வில் பி டூயிங். இது மட்டும் பாருங்களேன், பென்ஷன் வந்து எப்படி டூ ஆர்பிஐக்கும் பென்ஷனுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸோ இஃப் யூ ரிமூவ் திஸ் ஒன் இது ரெண்டுமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதுலலாம் ஆப்வியஸாக என்ன தப்பாக இருக்கோ ஃபுல்லாக படிக்காமல் ஆப்வியஸாக இப்போ நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் பையிங் அண்ட் செல்லிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது, பையிங் அண்ட் செல்லிங் ஃபாரின் கரன்சி ஓகே வாய்ப்பு இருக்குது, பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இது பார்த்த உடனே ஐ வில் மார்க் இட் அஸ் ராங். ஸோ நம்மளுக்கு வந்து இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் பி மார்க்கிங் இட் அஸ் ராங். ஸோ அதை மார்க் பண்ணிட்டு இமீடியட்டாக நீங்கள் கீழேயும் போயிட்டு இது ரெண்டுத்தையுமே யூ ஷுட் பி ரிமூவிங் இட் அவுட். ஏன்னா அப்போ தான் வந்து சம்டைம்ஸ் யூ மைட் கெட் அ க்ளூ ஃப்ரம் ஹியர் as well. ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு என்ன க்ளூ கிடச்சிருக்கு? இந்த 3 மைனஸ் பண்ணி பிசியை ரிமூவ் பண்ணதில் என்ன க்ளூ கிடச்சிருக்கு? ஸோ 4th இஸ் ராங்குங்கிற மாதிரி யூ கெட் அ க்ளூ. ஸோ விச் மீன்ஸ் தட் ஐ நீட் நாட் ஈவன் ரீட் திஸ். அதை நான் வந்து யோசிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ 4 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. ஓகேவா? அடுத்து வந்து இப்போ இட் இஸ் பிட்வீன் 1 2 and 1 2 and 5. ஸோ இப்போ 1 2மே எனக்கு கன்ஃபார்ம் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு, இதுவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 5 மட்டும் கரெக்டா இல்லையான்னு பார்க்கணும். இந்த இடத்துலையும் இட் இஸ் பேசிக் கான்செப்ட் தான், அந்த செக்னியோரேஜுங்கிற கான்செப்ட். ஸோ அதனால திஸ் வில் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் தி இன்கம் தான். ஸோ தென் யூ வில் கோ டு டி.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா this again should be your basic knowledge based தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது கூட you can be thinking like alternate investment funds கூட they have asked something which is not usual, but then this is something which they ask usually. Okay, so next year என்ன கேட்கலாம் இதுல? ஸோ அந்த ஒரு கொஸ்டின் ப்ரெடிக்ஷன் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் PYQs பண்ணும்போது. இப்போ இந்த கொஸ்டின் இந்த வருஷம் கேட்டான், நெக்ஸ்ட் இயர் என்ன கேட்பான், இதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன கேட்பாங்க இதில், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து RBI இஸ் அகைன் அ தீம் தான். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் என்ன கேட்பாங்கங்கிறத சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. யாரோ சொன்னீங்களே என்ன கேட்பாங்க நெக்ஸ்ட் இயர்? ஸோ அதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தென் கோ இன் டெப்த் இன் டு இட், லுக் அட் வாட் ஆல் இஸ் தேர். ஸோ இது செக்னியர் ஏஜ் கரெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ செக்னியர் ஏஜ்னா என்ன, சப்போஸ் தெரிலனா இது நிறையவே தப்பு போட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத போய் பாருங்க. இது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஓப்பன் மார்க்கெட்ல செல் பண்ற ப்ராசஸ் பேர் என்னது? ஸோ அது தனியாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு PYQல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வாஸ் அ PYQ, அதுல இருந்து இது கேட்டிருக்காங்கல்ல. ஸோ தட் இஸ் ஹவு PYQஸ்ல இருந்து அடுத்தடுத்த வருஷம் தே வில் கீப் ஆன் ஆஸ்கிங். ஸோ தட் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் தெரியுது எனக்கு, இது ஓகே. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் இது வரைக்கும் ஓகே. நான் பார்க்குறேன் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ we should know that ED is something which doesn't come under home affairs. சரியா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா ED is always in news, you read it for mains as well. ஸோ இது ஹோம் அஃபேர்ஸ் கீழே வராததுங்கிறது you should be knowing. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ராங் போட்டுறோம். எப்போ ஒன்றத்தை ராங் போட்டாலும் என்ன பண்ணணும்? immediately we should go to the options and remove the subsequent options as well. இதில் 1 ரிமூவ் பண்ணிட்டா இதில் எது ரிமூவ் பண்ணலாம்? all the 3 ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ we are removing this. நான் அடுத்து பார்க்குறேன் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், எனக்கு இது என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ ஓகே, இது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் தெரியல. இமீடியட்டாக நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடணும். இதுக்கப்புறம் நம்ம டைம் இந்த கொஸ்டினில் வேஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா see, there are a lot of other questions which are very easy in the back we can be focusing on. மூணாவது கொஸ்டின்லேயே நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணோம்னா it will affect our இதுதான் ability to solve other things with less time. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி லைக் ப்ரீவியஸாக நான் முன்னாடி கிளாஸில் சொன்ன மாதிரி லைக் 1.5 hours ஆச்சு எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ அதை 1.5 hours எப்படி முடிக்கிறதுனா பை டூயிங் திஸ் தான். ஸோ இது பார்த்துட்டு ஓகே ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்காங்க, ரெவன்யூ ஓகே, கஸ்டம்ஸ் தெரியல, இது தெரியல, ஓகே நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு ஐ ஷுட் பி ஸ்கிப்பிங் இட் அண்ட் தென் கோயிங். ஸோ ஸ்கிப் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு so that you can come to it at the next round and then solve itங்கிற மாதிரி அதை போட்டுட்டு we will go to the fourth question. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்னதான் எக்ஸாம் ஆல் செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ணாலும் we will try to solve it now. ஓகே, இப்போ வந்து இது பாருங்க, Directorate General of Systems and Data Management carrying out big data analytics to assist tax officers for better policy and nabbing tax evaders. இது வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இது பார்க்கணும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிகாஸ் யாருக்கு அவங்க மேஜராக பண்ணுறாங்க? டேக்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவில் வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் சீம்ஸ் லைக் ஆல் 3 ஆர் மேட்சிங். ஓகே, தென் இது பாருங்கள், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் என்ஃபோர்சஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கஸ்டம்ஸ் ஆக்ட். ஓகே, மறுபடியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரி இட் இஸ் தேர். ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், ரெவென்யூ இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வி கேன் கோ வித் ஒன்லி 2 ஹியர். ஓகே, பட் இந்த இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுக்கக்கூடாது. when you come to the second round அப்போ வந்து பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த ரெவென்யூ இருக்குது, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வர்சஸ் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அது பண்ணுறனால இட் மைட் பி டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்னால டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு இல்லை இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவனும் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்னால அகெயின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டு இது நம்மளுக்கு உங்களுக்கு நாலேஜ் பேஸ்டாக தெரிஞ்சிருக்கணும் கன்ஃபார்மாக.
இடி இஸ் நாட் அண்டர் ஹோம் அஃபேர்ஸுங்கிறது. ஓகே, ஸோ அது மூலியமா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி டூ நீங்கள் இதில் போடலாம். பட் டோன்ட் டூ திஸ் அட் திஸ் ஸ்டேஜ். நம்ம செகண்ட் ஸ்டேஜில் போடும்போது வி வில் டூ லுக் அட் இட் அட் இன் மோர் டெப்த். ஓகேவா? இந்த கொஸ்டின் அகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் prima facie நீங்கள் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் சம்திங் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ் ஆர் சம்திங் விச் இஸ் நாட் சால்வபிள், பட் இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ். ஓகேவா? இப்போ அகெயின் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்தே தே வாஸ்ட் 2 questions, ரைட்? ஸோ நீங்கள் ஆர்பிஐயை நீங்கள் தரவாக படிச்சிருப்பீங்க. தரவாக ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது யூ would have seen this report, லைக் இந்த ரிப்போர்ட் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்களா ஆர்பிஐயில் படிக்கும்போது? இல்லை. ஸோ தட் இஸ் வேர் யுவர் ஸ்டாட்டிக் நாலேஜ் வந்து கம்ஸ் இன் டு பிளே. ஸோ இப்போ உங்கள் ஸ்டாட்டிக் நாலேஜில் வந்து இந்த பிஆர்எஸ்ஆர் பற்றி நான் படித்ததே இல்லை, பிஆர்எஸ்ஆர் வந்து நான் படித்ததே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஆர்பிஐ. அதுதான். ஓகேவா? அதே மாதிரி எதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்கான் பாருங்களேன். இதில் நம்ம என்ன தப்பு பார்த்தோம்? ஃபோர்த் பாயிண்ட் ஏன் தப்பு இதில்? ஸோ கம்பெனிஸ்க்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு இது எவிடென்ட்டாக இருக்கா இதில் ஃபோர்த்தில்? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மேண்டேட்ஸ் ஆல் த கம்பெனிஸுங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். அவனுக்கும் கம்பெனிக்கும் தான் சம்மந்தம் இல்லைல்ல. ஸோ வை வில் ஹீ மேண்டேட் ஆல் த லிஸ்டட் கம்பெனிஸ்? அதுதான். ஸோ வி புட் திஸ் அஸ் ராங். இது ராங் போட்டோன்னே என்ன பண்ணணும்? சொன்ன மாதிரி அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த இடத்துல பண்ணதே தான். நீங்கள் சப்போஸ் ஆர்பிஐ படிக்கலனாலுமே வச்சுக்கலாம். ஆர்பிஐ நீங்கள் படிக்கலனாலுமே பென்ஷனுக்கும் ஆர்பிஐக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் 3 தப்பு போட்டுருவீங்க, 4 ஆட்டோமேட்டிக்காக தப்பு போட்டுருவீங்க. இந்த இடத்துல 4 தப்பானாலே இஃப் யூ கம் ஹியர் ஆல்சோ 4 இஸ் ராங். ஐ மீன் அந்த சேம் லாஜிக் படி திஸ் இஸ் ஆல்சோ ராங். இது வந்து நம்ம சொல்லவே இல்லை. அவங்க யூபிஎஸ்சி இட் செல்ஃப் இஸ் சேயிங் தட் லெண்டிங் டு பிரைவேட் கம்பெனிஸ் இஸ் ராங் பிகாஸ் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இதுதான் வந்து சொல்கிறது பேப்பர் அவேர்னஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த இடத்துலையே வந்து இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ க்ளூ, அந்த பேப்பர்லேயே க்ளூ இருக்கும். உங்களுக்கு ஆர்பிஐ பற்றி பேசியிருக்காங்க, முன்னாடி கொஸ்டினில் ஆர்பிஐ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது, ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு லெண்ட் பண்ண மாட்டாங்கிறது தப்பு. ஸோ இந்த இடத்துல லிஸ்டட் கம்பெனிஸ் பற்றி அவனுக்கும் தேர் won't be மச் கனெக்ட். ஸோ அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. இது வந்து லாஜிக் ரிமூவ் பண்ணுறது. பட் நாலேஜ் படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தட் பிஆர்எஸ்ஆர் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆர்பிஐ அட் ஆல். ஸோ இது உங்களோட நாலேஜ் பேஸ். ஓகேவா? இதில் 2 இது ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எய்தர் யூ கேன் புட் அ சர்க்கிள் அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர் யூ கேன் ஸ்டில் சால்வ் இட் ஹியர் இட் செல்ஃப். எப்படி? இன் இந்தியா கம்பெனி சப்மிட்டிங் பிஆர்எஸ்ஆர் makes disclosures in the report that are largely non-financial in nature. ஏன் வந்து இதை நான் ஃபினான்ஷியல்னு சொல்கிறாங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா they talk about sustainability. ஸோ சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதில் எங்கேயாவது ஃபினான்ஷியல் திங்ஸ் பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை. சஸ்டைனபிலிட்டிங்கிறது என்னது ஜென்ரலாக? அது அவங்க எப்படி சஸ்டைனபிளாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர ஃபினான்ஷியலாக எதை பற்றியும் பேசலை. ஸோ அதனால் இட் இஸ் மோஸ்ட்லி நான் ஃபினான்ஷியல் தான். ஸோ அதனால் 2 வில் பி கரெக்ட். ஓகே. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இருந்தால் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ம் 1மே டிஸ்கிரிப்பன்சியாக இருக்குது. ஏன்? ஃபினான்ஷியலாக இருந்தால் தான் மோஸ்ட்டாக ஆர்பிஐயோட ரோல் இருக்கும். ஸோ நான் ஃபினான்ஷியலாக இருக்கனால ஆர்பிஐ ரோலுமே அங்கே இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ அதனாலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் இஸ் கரெக்ட். புரியுதா? ஸோ செகண்ட் கரெக்டாக இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால 2 ஒன்லி. ஸோ தட் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். இது நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லலாம் போடணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. யூ கேன் டூ இட் இன் யோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? உங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா அப்படியே கேளுங்க. எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குங்கிறது. ஓகேவா? நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இது வரைக்கும் ஓகேவா? 4th கொஸ்டின் வரைக்கும் நடுவில் ஏதாச்சும் கொஸ்டின் நான் ஏதாச்சும் ராங்கான ஆன்சர் டிக் பண்ணாலுமே நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் பீன் டைம் சின்ஸ் ஐ சால்வ் த பேப்பர்ஸ். அதனால தான். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா இன்கம் ஃப்ரம் அலைட். இப்போ ஒரு ட்ரிக் என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் ட்ரிக்கு கிடையாது, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பிகாஸ்ன்னு போட்டு படிக்கணும். ஓகேவா? ஸோ இது நான் யூஸ்வலாக பண்ணுவேன். இது எனக்கு ஒரு சீனியர் சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து பிகாஸ்ன்னு போட்டு படித்தா வை ஷுட் வி புட் பிகாஸ் அண்ட் ஸ்டடி ரீட்? புரியல.
அதேதான். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிளைன்ஸ்ன்னு இருக்குல்ல, இது நம்ம சும்மா பார்க்கறதுக்கு ஓகே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பிகாஸா இல்லையா அது போட்டு படிக்கும் போது இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ வித் த ஃப்ளோ ஆஃப் இட். ஓகேவா? ஆனால் பிகாஸ் போட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக இதில் ஏதாவது ஸ்டப் இருக்கானோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தாகணும். சரியா? ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா in India, income from allied agricultural activities like poultry farming and wool rearing in rural areas is exempted from any tax ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? எப்படி ஒரு விஷயம் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கும்? லைக் டாக்ஸ் எக்ஸம்ஷனுங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் விச் இஸ் அ PYQ தீம் as well. ஓகேவா? ஸோ இதை பற்றி எந்த PYQ வந்திருக்கு? டாக்ஸ் எக்ஸம்ஷன் பற்றி என்ன PYQ இருக்கு? இதே மாதிரி ஒரு PYQ இருக்கும். This is exempted from taxங்கிற மாதிரி. என்ன PYQ அது? சாரி? என்னது சொல்லுங்க. அதுல டாக்ஸ் எக்ஸம்ஷனுங்கிற மாதிரி இருக்குமா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கொஞ்சம் லாஸ்ட் இயரே வந்து இன்விட்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இன்விட்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுல வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா டிவைடன்ஸ், அதுல இருந்து வர டிவிடன்ஸ் ஆர் நான் டாக்ஸபிள்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்டா எந்த விஷயமுமே நான் டாக்ஸபிளா இருக்காது, எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு டாக்ஸ் வில் பி தேர். ஸோ இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் எனி டாக்ஸுங்கிறது. அதே மாதிரி லெட்ஸ் சே இந்த கொஸ்டின் வந்தது எப்போ? 25ல. லெட்ஸ் சே இட் பிகம்ஸ் என்ன சொல்றது, they put a tax on it in 26 maybe, then the statement becomes wrong. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ there is high probability that there might be a tax on it, or if there is no tax ஃபியூச்சரில் கூட டேக்ஸ் போடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த இடத்துல they have not said according to this law, அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் இவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஜென்ரலாக கொடுத்துருக்கான். அது வந்து இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இன்விட்ஸ் PYQ போட்டிருந்தீங்கன்னா யூ வில் நோ தட் மோஸ்ட்லி ஸ்டஃப் இஸ் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். எல்லாத்துக்கு மேலேயே ஏதாச்சும் ஒரு டேக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி ராங். இப்போ நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் போட்டாலே யூ வில் கெட் டு திஸ் D. Sorry, you will get to D easier because statement 1 is not correct, statement 2 is correct ங்கிற மாதிரி you will get to this. So this is the easy way of doing this. இந்த இடத்துல நீங்க அந்த because போட்டு படிக்கிற அவசியம் இல்லை. ஏன்னா the first statement itself is wrong. இதெல்லாம் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கவே மாட்டேன். there is no need of studying this statement. பட் நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா for your purpose of doing PYQs நீங்க you should be knowing the provisions of the IT Act 1961. அது தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் அப்போ இது ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கேபிட்டல் அசெட் இல்லைன்னா வேற எதெல்லாம் கேபிட்டல் அசெட்னு தெரிஞ்சிருக்கணும், வேற எதெல்லாம் கேபிட்டல் அசெட் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தவிர வேற எதெல்லாம் இஸ் நாட் கன்சிடர்ட் as a capital asset under IT Act தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் brief about IT Act 1961 தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே you should be studying because they have asked it in 25. There is high probability that a similar question will be asked in 26 as well. ஓகேவா? இந்த கொஸ்டின் வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கிறோம். இட் லுக்ஸ் லைக் a difficult question but this is very easy. So India has joined the Mineral Security Partnership as a member. அது நமக்கு தெரியல. ஆனால் அடுத்து பார்க்குறோம், India is a resource rich country in all the 30 critical minerals that it has identified. ஏன் வந்து இது கிரிட்டிக்கல்னு பேர் இருக்கு? Something rarely found. So they are very important and we are not able to find it that easily. They are very important for us but we are not finding it very easily. இப்போ நான் சொன்னதே அதை வந்து பிரேக் பண்ணிருச்சுல்ல. ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா why will we term it critical minerals? ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் இதை படிச்சிருக்கணும்ட்டு கூட தேவையில்லை. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு அது கிரிட்டிக்கலாக இருக்குது, அதில் எப்படி நம்ம ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்க முடியும்? அது போட்டாலே யூ கெட் டு தி ஆன்சர். யூ நீட் நாட் ஈவன் ரீட் திஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி 1 2 2 3 1 3 1 2 3 இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் எப்போதுமே ஒன் ஸ்டேட்மெண்ட் வில் மோஸ்ட்லி பி ராங்.
one statement will be wrong. So one statement wrong இருக்கும்போது you can easily arrive at the answer, and that is what they want you to do. நீங்க அந்த wrong statement கண்டுபிடிச்சா மட்டும் போதும் இந்த மாதிரி questionsல. சரியா? So இந்த first pageலயே நம்ம எவ்வளவு questions first roundல solve பண்றோம்? Third question தவிர we are solving rest of it in the first round itself. Okay? இப்போ இதில் என்ன சொன்னோம், எப்படி படிக்கணும்? சரி, இந்த மாதிரி 3 statement questionsல there is something which is very unique. What is a unique thing? But what can happen in 2026? It might be wrong. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. This is my prediction. ஆக்டிவாக நீங்கள் 2026ல என்ன பண்ணுவாங்கங்கிறத வந்து கீப் திங்கிங். ஏன்னா எனக்கு தெரியும் 3 statement question, when was it introduced? It was introduced in 24. So I knew that the number of questions with 3 statements will be increased in 25. Increase ஆச்சா? Increase ஆச்சு. So I was not much bothered about 3 statement questions because நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணனால I knew that it will be coming in large numbers. So I பார்த்த உடனே there was lot of questions. So அதனால எனக்கு தெரிஞ்சது 26ல என்ன ஆகலாம்? புரியல. 4 statement. Okay, 4 statement இருக்கலாம். இல்ல பரவாயில்ல. It is something which should be seen now. வேற இதுலயே ஆப்ஷன்ஸ் மாத்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்காவே வச்சுட்டு மேபி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மெயின் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு 1 and 3 அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றலாம். இல்லைனா டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யூ ஸ்டார்ட் கெஸ்ஸிங் இப்போவே. அப்போ தான் யூ வில் நாட் பி ஷாக்ட் வென் யூ சி தி பேப்பர். இல்லைனா இட் வில் பி வெரி ஷாக்கிங் ஃபார் யூ வென் யூ லுக் அட் த பேப்பர். அண்ட் 23ல அப்படி தான் ஆச்சு. லைக் த பேப்பர் வாஸ் வெரி ஷாக்கிங். ஸோ அதனால அந்த மாதிரி ஷாக் வராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் அசியூம் தட் சம்திங் வெரி சர்ப்ரைசிங் வில் கம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் என்ன பண்ணணும்? நான் இப்போ சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ as regards to returns from an investment in a company, bondholders are considered to be relatively at lower risk than the stockholders. Bondholders lower risk than the stockholders because bondholders are lenders whereas stockholders are owners. Correct. ஸோ அவன் இப்போ யாருக்கு வந்து ரிஸ்க் அதிகம்? இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃப்ளாப் ஆகுதுன்னா, படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா யாருக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம்? அதை படம் சொல்ல முடியாது. கம்பெனி லாஸ் ஆகுதுன்னா யாருக்கு வந்து இட் இஸ் தேர்? அதை ஓன் பண்றவங்களுக்கு தான் வந்து தே வில் பி அட் அ மச் மோர் ஹையர் ரிஸ்க் கம்பேர்ட் டு தோஸ் ஹூ ஜஸ்ட் லெண்ட் சம் மணி. இப்போ ஒரு 100 ரூபாய் நான் போட்டிருக்கேன் அந்த கம்பெனிலங்கிறத விட அதுதான் அந்த கம்பெனிக்கே நான் தான் ஓனர்னா அவனுக்கு தான் ஆப்வியஸா ரிஸ்க் அதிகம். மறுபடியும் இப்போ வந்து இது நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் we have to go back here. As regards to returns from an investment in a company, bondholders are at a lower risk than stockholders because repayment purposes bondholders are prioritized over stockholders. ஸோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் காசு தராங்க, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தராங்க. அதனால தான் he is எங்க அதனால தான் பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் அட் அ ரிலேட்டிவ்லி லோவர் ரிஸ்க். ஏன்னா he is been giving the money first compared to the இவங்க யாரு ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும்? இதில் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில்? 1 2 2 3 1 3 1 2 3நாலே you should be knowing that இதுவும் அப்படிதான். One of the statements will be wrong most probably. Okay, India accounts for a very large portion of all equity option contracts traded globally, thus exhibiting a great boom. Okay, India's stock market has grown rapidly in the recent past, even overtaking Hong Kong's at some point of time. See, இது வரைக்கும் எனக்கு இது எதுவுமே தப்பா கரெக்டான்ட்டு இன்னும் ஐ எம் நாட் ஷுர். சரியா? அதனால தான் நான் எதுக்கும் டிக் போடல, தப்பும் போடல. பட் ஆனால் இது பாருங்க, there is no regulatory body either to warn the small investors and about the risks of option trading or to act.
on unregistered financial advisors. இப்போ நோ ரெகுலேட்டரி பாடி இருக்குங்கிறது வந்து how does this show India? இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இந்தியா தானே. இது இந்தியாவை what light does this project India? Sorry, ஒரு நெகட்டிவ் லைட்ல இட் ஷோகேசஸ் இந்தியா, ரைட்? ஸோ மோஸ்டா நெகட்டிவ் லைட்ல ஷோகேஸ் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி ராங். ஸோ தே வில் நாட் வாண்ட் டு ஷோகேஸ் இந்தியா இன் அ நெகட்டிவ் லைட். ஓகே, ஸோ இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் தி ஆன்சர்? யூ நீட் நாட் ஈவன் நோ வெதர் திஸ் இஸ் கரெக்ட் ஆர் ராங். இது உங்களுக்கு கரெக்டா ராங்கானு கூட தெரிய தேவையில்ல. 1 and 2 ஜஸ்ட் பை நோவிங் தட் தேர் இஸ் நோ ரெகுலேட்டரி பாடிங்கிறது தப்புங்கிறது வந்து பிகாஸ் இந்தியா ஒரு நெகட்டிவ் லைட்ல போடுதுங்கிறதுக்காக இதை ரிமூவ் பண்ணாலே யூ வில் கெட் டு தி ஆன்சர். இதெல்லாம் ஆனால் லாஜிக். இது வந்து ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஐ திங்க் திஸ் வாட் பாடி இஸ் திஸ்? செபி பத்தி உங்களுக்கு படிச்சிருக்கணும். அப்படி இல்லை, நான் செபி பத்தி படிக்கவே இல்லைனாலுமே யூ கேன் ஸ்டில் ஆன்சர் திஸ் கொஸ்டின் வெரி ஈஸிலி. இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஓகே, ஏன் சொல்றேன்னா ஐ ஆல்சோ டிடன்ட் திங்க் ஆஃப் செபி வைல் டூயிங் திஸ். இது பார்த்தோன்னே எப்படி ஒரு பாடி இல்லாமல் இருக்கும், கண்டிப்பாக பாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் ஐ புட் திஸ் அஸ் ராங். பட் த பாடி ஆக்சுவலி இஸ் செபி தான். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணோம்? சாரி, படிங்க யாராவது. இது someone try to solve this. பண்ணுங்க யாராவது, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது. சிம்பிள் தான், அப்படியே பிகாஸ் போட்டு படிச்சாலே போதும். அதுதான். இப்போ நான் உன்கிட்ட ஆன்சர் கேட்கல, சரியா? எனக்கு ஆன்சர் தெரியும். I asked you how you will solve this in the hall, right? ஓகே, ஸோ இது ரெண்டுமே கரெக்டா இருக்கா? ரீசனும் இதுவும் எப்படி? that is what I'm asking. How it is? இப்போ ஏன்னா ரா மெட்டீரியல்ல என்னெல்லாம் இருக்கலாம்? ரா மெட்டீரியல் must be anything. ஸோ அந்த ரா மெட்டீரியல் லைக் வுட்டு இல்லைனா வேற எதுனாலுமே ஒரு ஃபியூவலா இருக்கலாம். அதெல்லாம் பேர்ன் பண்ணும்போது என்ன வரும்? கிரீன் ஹவுஸ் கேஸ் வரும். ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்றதுனால வி ஆர் ரெடியூசிங் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகே ஃபைன். அடுத்து ஸோ ஃப்ரண்ட்ல வரதையும் குறைக்கிறோம், வெளியில வர வேஸ்டேஜையுமே குறைக்கிறோம். தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் அ சர்க்குலர் எக்கானமி. ஓகேவா? இப்போ இப்படி இருக்கிற ஒரு எக்கானமியை உள்ள இன்புட்ஸ் தரோம், ஒர்க்கிங் ஆகுது. இது தாண்டி வெளியில என்ன வரப்போகுது? வேஸ்டேஜ் வருது. ஓகேவா? இது வந்து எக்கனாமி ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல எக்கனாமி ஒர்க் ஆகிட்டு வேஸ்டேஜ் வருது. இதை நம்ம வந்து இதை ரெடியூஸ் பண்ணி இதை ரெடியூஸ் பண்றோம். எப்படி? வேஸ்டேஜை இன்புட்டா மாத்துறோம். ஸோ இப்படி பண்ணும்போது இட் பிகம்ஸ் வாட்? சர்க்குலர் எக்கனாமி. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். சர்க்குலர் எக்கனாமில நம்ம படிச்சிருக்கு, லைக் இட் இஸ் சம்திங் விச் இஸ் என்ன சொல்றது, ஈஸி தான். பட் நீங்க இதை படிக்கணும்னு படிச்சிருக்க மாட்டீங்க. But still you will be able to answer it in the hall because of this thing of putting because and also knowing இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து படிச்சா கரெக்டா இருக்கணும், இது ரெண்டுத்தையும் மறுபடியும் படிச்சா கரெக்டா இருக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2க்கு 3க்குலாம் they will start putting linkages which is not at all necessary in these type of questions. at least 2ம் 3யுமே கரெக்டாங்கிறதுலாம் 2க்கு 3க்கு ரிலேஷன்ஷிப் இருக்கான்லாம் பார்ப்பாங்க. that doesn't matter. 1 2மே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், 1 2க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், 1 3க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். then you will get to this question. ஓகேவா? இதுல வந்து ஏதோ ஒண்ணுத்துல மட்டும் I think they would have changed the statement, so just be sure with that. okay, இது பாருங்களேன், both statement 1 and statement 2 are correct and statement 1 explains statement 2 னு கொடுத்திருக்கான். so this is something which is new. சரியா? இது இதுல இருக்காது பாருங்க, it won't be here. தெரியுதா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க? statement 2 and statement 3 are correct but only one of them explains. but இதுல வேற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்திருக்காங்க. so இது வந்து என்னது இப்போ? so this might be your
this might be your thing that repeats in 26 maybe. தெரியல, பார்த்தா தான் தெரியும். So that is the thing. Okay. சொல்லுங்க. வரேன். சொல்லுங்க சொல்லுங்க. Some point of time. So இப்போ நான் அப்சர்வ் பண்றது ரேபிட்லின்ற ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. நம்பர்ஸ் தெரியாது சார். பட் ஆனா நான் ரேபிட்லி பார்த்துட்டு சப்மிட் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அண்ட் இன்னொரு என்ன பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ல ஹாங்காங் ஓவர்டேக் பண்ணும். ஹாங்காங்கோட ரேட் எனக்கு தெரியாது. பட் அங்க இல்ல ஃபியூச்சர்ல சொல்லல. பாஸ்ட்லயே தான் சொல்றாங்க. ரீசன்ட் பாஸ்ட் ஈவன் ஓவர்டேக்கிங் ஹாங்காங்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தி பாஸ்ட் தான். முந்தின வருஷத்துல தான் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு திங் நான் இங்க என்ன சொல்றேன்னா, நான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நான் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் இது வரைக்கும் ஏதாவது ட்ரிக்ஸ் சொன்னேன்னா, இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, இது ரிமூவ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நான் சொன்னேன்னா, நான் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. 4 வந்தால் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, 2 கரெக்டாக வந்துருச்சா, இந்த மாதிரி போட்டு போங்கன்னு நான் சொன்னேன்னா. ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணலை அந்த மாதிரி இதெல்லாம். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் மோஸ்ட்டாக 4 ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு எல்லாமே 2 தான் ஆன்சராக இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் தட் யூ கேன் யூஸ் தட். ஏன்னா ஏன் அது யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து 26ல மாறலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் இட் வில் சேஞ்ச். இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் திங் தான். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்களா, 5ல் பார்த்தீங்கன்னா 5ல் 3 கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஜிக் படி 1 2 1 2 and 5 ஆனால் 1 2 and 5 தான் சொல்லுவாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் ஷுட் நாட் பி யூஸ்ட். சரியா? இப்போ இதுலேயுமே நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுக்காக நோ ரெகுலேட்டரி பாடி இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி நான் சொல்லலை. லாஜிக்கா ரெகுலேட்டரி பாடி அங்கே இல்லாமல் இருக்க முடியாது. தட் இஸ் தி மேஜர் திங். ஸோ இதில் ரேப்பிட்லி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆமாம், லாஸ்ட் 5 years கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகுது. அதுல வந்து பட் அது கன்சிஸ்டன்ட்லி சொல்லியிருக்காங்கல்ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா has grown rapidly in the recent past even overtaking. இப்போ ஒரு இதை வந்து தப்பாக்குறதுனா என்ன, எப்படி இதை தப்பாக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி அவங்க தப்பாக்கி இருக்கலாம், புரியல, சொல்லுங்க. சரி, ஓகே. பட் இதுல இப்போ என்ன, இப்போ எல்லா கொஸ்டின்ஸுக்கு பின்னாடியும் நீங்க என்ன பார்க்கணும்னா இன்டென்ட் ஆஃப் ஆஸ்கிங் த கொஸ்டின் பார்க்கணும். சரியா? எந்த PYQ சால்வ் பண்ணும் போதும் சரி, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து சால்வ் பண்ணும் போதும் சரி, இன்டென்ட் ஆஃப் தி கொஸ்டின் என்னதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் தி இன்டென்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின்? அதெல்லாம் இன்டென்ட் கிடையாது. வாட் இஸ் இன்டென்ட் பிஹைண்ட் திஸ் கொஸ்டின்? செபி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவனோட எய்ம். இப்போ நீங்க இதை ஹாங்காங்கை விட ஓவர்டேக் ஆச்சாங்கிறது நீங்க படிச்சீங்களா? இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சது இல்லை. நீங்க யாராவது படிச்சீங்களா? அதை வந்து அவன் படிக்கிறது இப்போ இது. ஆனா நம்ம இதுல என்ன படிச்சிருக்கோம்? செபி படிச்சிருப்போம். ஸோ செபி இருக்கா இல்லையா அதுதான் அவனோட மேஜர் எய்ம் ஆஃப் த கொஸ்டின். இப்போ செபி இருக்குப்பா, செபி இல்லை அப்படின்ட்டு, செபின்னு ஒன்று இருக்கு, எப்படி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தப்போடுறவன் இந்த இவ்வளோ யோசிக்கவே மாட்டான். ரேப்பிடா, இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து ரேப்பிட் கிடையாது, இது கிராஜுவலு, இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா இது செபி பற்றி ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே அந்தந்த ஒரு இது இருக்கும். லைக் ஐ மீன் ஒரு கொஸ்டினுக்குமே அந்த இன்டென்ட் பிஹைண்ட் தி கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க.
இதுல வந்து what is the intent behind asking this question BRSR? It is again RBI's functions தானே தவிர BRSRனா என்னன்னு இவனுக்கு தெரியுதான்னு பார்க்கிறது is not the intent of the question. RBI ஓட ஃபங்க்ஷன் BRSRங்கிறது தெரிஞ்சாலே you will be able to answer this question. ஸோ அதுதான். அதே மாதிரி இதுல வந்து என்ன இன்டென்ட், உங்களுக்கு இன்கம் டேக்ஸோட ப்ரொவிஷன்ஸ்லாம் தெரியணுங்கிறதுலாம் ஒரு அது தட் இஸ் தி இன்டென்ட்டா? இல்லை, தி இன்டென்ட் பிஹைண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு நோ தட் இதெல்லாம் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ் இல்லை, இதுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்கு. போல்ட்ரி ஃபார்மிங், உல் ரியரிங், இதுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்குங்கிறது தெரியறது தான் உங்களோட இன்டென்ட். இதுல இன்கம் டேக்ஸ் உட்காந்து படிக்கணுங்கிறது இஸ் நாட் தி இன்டென்ட் ஃபார் சம்மன் சால்விங் திஸ் கொஸ்டின் 25ல. ஸோ இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஆக்டை பத்தி டைரக்டா கொஸ்டின் வந்துருச்சுன்னா அதோட இன்டென்ட் என்னன்னா நீங்க டாக்ஸ் ஆக்டை பத்தி படிச்சிருக்கணுங்கிறது இன்டென்ட். ஏன்னா நாங்க 25 போகும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லாம் நான் படிக்கல. ஸோ பட் ஸ்டில் ஐ சால்வ் திஸ் கொஸ்டின் கரெக்ட்லி பிகாஸ் இது எனக்கு தப்புன்னு தெரியும். அண்ட் தட் வாஸ் ஹிஸ் இன்டென்ட் ஆல்சோ. அவனோட இன்டென்ட் வந்து இது அவனுக்கு தப்புன்னு தெரியணுமாங்கிறத பார்க்கறது தான் அவன் இன்டென்ட்டே தவிர இன்கம் டேக்ஸ் அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்கறது அவன் இன்டென்ட் கிடையாது. ஆனா இப்போ 26 நீங்க போறவங்க இது நீங்க படிச்சுட்டு போகணும் பிகாஸ் PYQல கேட்டனால. ஸோ நீங்க இதை படிச்சுட்டு போகணும். ஸோ அவன் இதுல இருந்து டைரக்டா கொஸ்டின் கேட்டானா அப்போ என்ன இன்டென்ட்டா இருக்கும், இதை பத்தி அவன் உங்களுக்கு தெரியுறதுங்கிறது பார்க்கறது தான் இன்டென்ட்டா இருக்கும். 6th கொஸ்டின்ல என்ன இன்டென்ட்? MMDRலாம் படிக்கிறதுலாம் இன்டென்ட்டா? இல்ல. கிரிட்டிக்கல் மினரல்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? பேசிக்கா கிரிட்டிக்கல் மினரல்னா என்ன, கிரிட்டிக்கல் மினரல் நமக்கு எவ்வளவு முக்கியம், why is it so important to us, இது இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இது தெரிஞ்சாலே you will know that critical minerals வந்து நம்ம ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி கிடையாது. இது தப்போறோம் ஆன்சர் வந்துருச்சு உங்களுக்கு. வந்து அவன் நீங்க MSPயோட பார்ட்னரா, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்போட மெம்பரா, இல்ல இது MMDR இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அதோட இன்டென்ட்டை விட இது தெரிஞ்சா போதும் அங்கிற மாதிரி ஒரு இதுதான். ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஈடியும் தெரிஞ்சிருக்கணும், இதுவும் தெரிஞ்சிருக்கணும், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் யூ கேன் சால்வ் இட். ஸோ know the intent behind every question. ஸோ இந்த கொஸ்டினோட இன்டென்ட் வந்து என்னன்னா செபி இருக்கா இல்லையாங்கிறது யூ ஷுட் நோ. யூ ஷுட் நாட் ஈவன் திங்க் ஆஃப் திஸ். இதுவோ சரி இதுவோ சரி, யூ ஷுட் நாட் ஈவன் திங்க் அபவுட் இட். சரி, அப்படி நீங்க இதை பத்தி யோசிச்சிங்கனாலுமே இதுல இப்ப என்னன்னா how will a statement be made wrongன்னு ஒன்று இருக்கு. சரியா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தப்பாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட் என்னது, இதுல ஸ்டாட்டிக் பாயிண்ட் என்னது, இது ரெண்டுமே வந்து இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னா தே ஆர் வெரி ஜெனரலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஜெனரலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாட்டிக்கா மாத்துறது தான் ஸ்டாட்டிக் பாயிண்ட். ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக் பாயிண்ட்ங்கிறது என்னது அப்படின்னா இட் வில் பி எய்தர் அ இயர் ஆர் அ ஆர்கனைசேஷன் ஆர் அ வேற என்ன இருக்கலாம், இயர், ஆர்கனைசேஷன் ஆர் அ டைம் பீரியட், மேபி இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா ஆர் அன் ஆக்ட், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் அ ஸ்டாட்டிக் பாயிண்ட். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே பாருங்களேன், இது வந்து ஒரு ஹைலி ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா மூணுமே ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? India has joined the Mineral Security Partnership as a member. இது ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட். ஏன்னா மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்புங்கிறது இஸ் அ ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் திஸ் மைட் பி ராங். இது பாருங்க, இந்தியா இஸ் ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி இன் ஆல் தி 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட். ஏன்னா 30 கிரிட்டிக்கல் மினரலும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே நம்ம ரிசோர்ஸ் ரிச்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டே கொடுத்துருக்கான். 2023 ஒரு இயர் has amended the MMDR, empowering the central government. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே இட் பிகம்ஸ் அ ஸ்டாட்டிக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுல இந்த மூணு இதுல மூணுமே தப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் வி டிஸ்கவர்ட் பை ஆர் பேசிக் லாஜிக் தட் செகண்ட் இஸ் ராங். ஸோ அதனால 1, 3 கரெக்ட்னு போட்டு வி ஆர் கோயிங் வித் சி. ஓகேவா? நம்ம இதுல 1, 3 கரெக்டுங்கிறனால 1, 3 போல, 2 தப்பு, மூணுமே தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 தப்புங்கிறனால 1, 3 போயிருக்கும். சரியா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுல அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. தே ஆர் வெரி ஜெனரலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் a very large portion of all equity option contracts traded globally, thus exhibiting a great boom.
இதுல வந்து பெருசா எதுவுமே இல்லை. இப்போ இதை எப்படி ஸ்டாட்டிக்கா மாத்திருப்பாங்க தெரியுமா? இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் a very large portion of all equity option contracts traded globally, thus exhibiting a great boom in 2023 அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா மேபி தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா 2023 இது ஏன் ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு? 23 மாத்திருக்கலாம், 24 பதிலா 23 கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அக்கார்டிங் டு வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட், India accounts for a very large portion of all equity. அப்படி கொடுத்திருந்தாலுமே it becomes a static statement. ஏன்? ஏன்னா இந்த வேர்ல்ட் பேங்க் could have been wrong. ஸோ மேபி வேற ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இதுல நார்மலா கொடுத்துருக்காங்க. இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் a very large portion of all equity options contracts traded globally, thus exhibiting a great boom. அவ்வளவுதான். ஸோ நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆல் எக்விட்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கு, எப்படி இது ஆல் எக்விட்டி ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க கூடாது. பேசிக்கான ஒரு திங்ஸ் தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ரொம்ப நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி ஆல் எக்விட்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கு, இதுல வந்து ரேபிட்லி எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதை வந்து எப்படி தே குட் ஹவ் மேட் இட் ஸ்டாட்டிக்னா, இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் grown rapidly in the recent past, even overtaking Hong Kong's at some point of time பதிலா ஹாங்காங்ஸ் இந்த பர்டிகுலர் டேட் 12th April 2024 அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் வெரி ஸ்டாட்டிக். பாஸ் ஈவன் ஓவர்டேக்கிங் ஹாங்காங்ஸ், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த டெய்லி பேசிஸ்ல தானே பண்றாங்க. ஸோ ஆன் திஸ் டேட் பர்டிகுலர் டேட்ல ஹாங்காங் கூட அதிகமாக போகுது அப்படின்னா இட் மைட் ஹவ் பீன் அ கொஸ்டினபிள் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஏன் இந்த டேட் வந்து மாற்றி கொடுத்துருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பட் அவன் அந்த அளவுக்கு அவன் வந்து உங்களை காம்ப்ளிகேட்டே பண்ணலை. இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம் கொஸ்டின் செட் பண்ணும்போது வாட் தே டூ இஸ், இப்போ ஒரு கொஸ்டின் செட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கிளாசிஃபை. இப்போ யூபிஎஸ்சிக்கு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டரா நான் வந்து கொஸ்டின் செட் பண்றேன்னா, ஐ வில் கிளாசிஃபை தி கொஸ்டின்ஸ். எப்படி கிளாசிஃபை பண்ணுவேன்? இது வந்து ஈஸி கொஸ்டின், இது வந்து மாடரேட்டு, இது டஃப், இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணியே கொடுக்கணும். இட் இஸ் அ திங் லைக் தட். தே won't just simply set a paper. ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி தரும்போது தே வில் சே, தே ஹாவ் டு சே தட் ஓகே திஸ் இஸ் அ ஈஸி கொஸ்டின், இது வந்து இப்போ இது ஒரு ஈஸி கொஸ்டின், சர்க்குலர் எக்கானமி இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின், இது வந்து ஒரு மாடரேட் கொஸ்டின், இது என்ன கொஸ்டின், இது ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். கிட்டத்தட்ட 9 வேரியபிள்ஸ் உங்களுக்கு இதுல 3 into 3 9 வேரியபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல. ஸோ இது ஒரு டஃப் கொஸ்டின். ஸோ ஹி ஹிம்செல்ஃப் வில் பி செட்டிங் இட் லைக் திஸ். அண்ட் இதுல எதோட ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கும்? இஎம்டியில் ஈஸி மாடரேட் டஃப்ல அப்படி இல்லை, ஈஸி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி, இது ரெண்டும் கலந்தது வில் பி வெரி ஹை. இது ரெண்டும் கலந்தது வில் கம் டு அரவுண்ட் 80 கொஸ்டின்ஸ், 80 to 90 கொஸ்டின்ஸ் ஈஸி மாடரேட் கலந்தது. இந்த டஃப் ரொம்ப டஃப்பா இருக்கிறது வில் ஜஸ்ட் பி 10 to 15 தான். ஓகே, ஸோ அதனால தான் வி லீவ் அவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் டஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் வி ஜஸ்ட் ஆன்சர் த ஒன்ஸ் தட் ஆர் வெரி ஈஸி அண்ட் மாடரேட். ஓகேவா? ஆனால் கன்சிடரபிளி இது ரெண்டுத்துல ஈஸியோட இதுவுமே வெரி ஈஸி தான் கம்மியாக இருக்கும், வெரி ஈஸி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த ஈஸியோட லெவல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இது போக போக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அவன் ஈஸியாக தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பான். வி ஆர் unnecessarily மேக்கிங் இட் அ டஃப் கொஸ்டின் பை திங்கிங் அபவுட் ஆல் திஸ். புரியுதா? இதுல பேசிக்கா இப்போ நான் இதுல ஆக்சுவலா இப்போ நீங்க இதை சால்வ் பண்றீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த கொஸ்டினை பார்க்குறோம், இது ரெண்டும் நமக்கு தெரியல, இது நமக்கு தெரியுது, இதை நம்ம தப்பு போடுறோம், இதை நம்ம தப்பு போட்டக்கப்புறம் இதை பத்தி நம்ம யோசிப்போமா? we will not even think about these two. அதுதான் நம்மளுக்கு எய்மா இருக்கணும். இதை நான் தப்பு பண்ணிட்டேன், இது ஐ மீன் இது நான் ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன், இது எனக்கு என்னவா இருந்தாலுமே எனக்கு கவலையே இல்லை, ஐ வில் பி கோயிங் வித் ஏ தான். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க.
10th. ஏன் இதை நான் சால்வ் பண்ணலன்னா இது உங்களோட பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் யாராவது சொல்லுங்களேன், இது ரொம்ப ஈஸி தானே. இல்லை எப்படி, நான் ஆன்சர் கேட்கல, சால்வ் பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஆஹா. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது கையில் வந்து, இப்போ அவங்க வட்டி மாதிரி இட் இஸ் கமிங், இன்ட்ரெஸ்ட் இஸ் கமிங். ஸோ ஹவ் வில் இட் பி அ லயபிலிட்டி? இப்போ எனக்கு காசு ரிசீவ் ஆகுதுல்ல, காசு வர்றது வந்து எப்படி எனக்கு லயபிலிட்டியாக இருக்கும்? அது ரிமூவ் பண்ணாலே யூ கெட் டு யுவர் ஆன்சர் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ அவ்வளோதான், இது வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ரெண்டு இதுக்குமே ஜஸ்ட் மேக் ஷோர் தட் எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஸோ தட் யூ கெட் டு தி ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். He possessed, it is about Rajah Mohan Roy. He possessed great love and respect for the traditional philosophical systems of the East. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் பதிலாக இட் கேன் பி வெஸ்ட் அப்படின்லாம் தே வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட், விச் இஸ் சம்திங் விச் ஷுட் நாட் பி டன். இப்போ இது ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் பதிலாக அது வெஸ்டாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. ஏன், இதில் என்ன லாஜிக் வருது? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஏன் இது கரெக்ட், இதில் என்ன லாஜிக் நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம். ஸோ இட் புட்ஸ் இந்தியா இன் அ வெரி குட் லைட். புரியுதா? இது இந்தியா குட் லைட்ல போடுதா பேட் லைட்ல போடுதா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஸோ இட் இஸ் புட்டிங் இந்தியா இன் அ குட் லைட். பட் இதே நான் இதை நான் தப்பு போட்டு ஈஸ்ட் பதிலாக வெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இட் வுட் ஹவ் புட் இந்தியா இன் அ வெரி நெகட்டிவ் லைட். ஸோ தட் இஸ் வை த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர் இஸ் நாட் ராங் பட் கரெக்ட். அதுக்கப்புறம் இது பாருங்க, he desired his countrymen to accept the rational and scientific approach and the principle of human dignity and social equality of all men and women. This is the basic idea of any social revolutionary. So இது கரெக்ட். இப்போ இது வந்து அகைன் இட் இஸ் a very general statement also. இதை வந்து எப்படி ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட் ஆட் பண்ணலாம், இதை எப்படி அவங்க ஸ்டாட்டிக்கா மாத்திருக்கலாம்? எப்படி? அப்படி வச்சிருக்கலாம். என்னது? அதேதான். ஸோ அவரோட புக்கு வந்து மிராத்துல் அக்பரா, அது அவர் புக்கு தானே? சரி, அந்த நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இதை சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மேபி இட் குட் ஹவ் பீன் அ கொஸ்டினபிள் ஸ்டேட்மெண்ட். பட் அந்த மாதிரி இதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஜென்ரலாக அவர் எங்கேயோ சொன்னார், இல்லைன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த டயத்தில் இது சொன்னார், அப்போவுமே இது டவுட்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ இதுவுமே கரெக்டு, இதுவுமே கரெக்டு. இட் இஸ் போத் 1 and 2. ஓகேவா? செகண்ட் பேஜில் எவ்வளோ பார்த்தோம் நம்ம, ஒரே நிமிஷம். இந்த பேஜ்லையுமே யூ வில் பி ஆன்சரிங் எவ்ரி திங். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 4 கொஸ்டின். ஸோ 5 + 4 9 கொஸ்டின் போட்டீங்க ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ல. இது பாருங்க, திஸ் யூ ஷுட் only be answering NCP. What is the answer? இது மட்டும் தப்பா? இது நீங்க லாஜிக்கா பார்த்தாலுமே இட் இஸ் ராங். எப்படின்னா, ரிட்டென்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வித்தவுட் யூசிங் தம் இன் பப்ளிக் மேக்ஸ் நோ சென்ஸ். இப்போ அதை பப்ளிக்கா மட்டும் யூஸ் பண்ணாம ஆனால் சும்மா வச்சிருக்கிறதுல என்ன இருக்கு? ஸோ தே குட் ஹவ் ரிட்டர்ன்டு திஸ் ஆல்சோன்ல. எதுக்கு இதை ரிட்டென்ஷன் பண்ணி வைக்கணும்? இது பப்ளிக்கா யூஸ் பண்றது இல்லை, அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அதை நம்ம அவங்க கொடுத்துருக்கலாம்ல. ஸோ இது வந்து இட் பிகம்ஸ் ராங். இது ரொம்ப ஒரு அப்சர்டான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கான உங்களோட இது. என்சிபிலேயே இப்போ என்ன ஹைலைட்னா 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மாடர்ன் ஹிஸ்டரியில் உங்களுக்கு வந்து மேஜரான 2 போர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஸ்டோரி போர்ஷன். சரியா? ஸ்டோரி போர்ஷன்ல தான் என்னெல்லாம் வரும்னா, போஸ்ட் காந்தி இருக்கிற எல்லா ஸ்டோரி, அவர் ஆரம்பிச்ச அந்த 3 இது என்ன, வந்த உடனே 3 பண்ணுவார். என்னது? சம்பாரன், அகமதாபாத்.
அதுல வந்து சம்பாரன் கேடா அகமதாபாத் பதிலா சம்பாரன் அகமதாபாத் கேடான்னு தானே வரும். இதுதானே ஆர்டர், இதுதான் ஆர்டர். இப்படி ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. கேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பாரன் அகமதாபாத் அதுக்கப்புறம் கேடா. இதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து என்சிஎம், அடுத்து சிடிஎம், அடுத்து குவிட் இண்டியா, இது வரைக்கும் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பார்ட்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் யூஸ்வலா வராது, பட் இந்த வருஷம் நிறைய வந்திருந்துச்சு இந்த ஸ்டோரி பார்ட்ல இருந்து மட்டுமே. இன்னொரு பார்ட் வந்து உங்களோட சார்ட்டர் ஆக்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த மஹல் வரி, ரயட் வரி அதெல்லாம் வரும். ஸோ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், சார்ட்டர் ஆக்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் இந்த இது சோஷியல் ரெவல்யூஷனரிஸு, இந்த ட்ரைபல் மூமெண்ட்ஸ், பெசன்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட். ஸோ இது 2 பார்ட்டாக பிரித்து ட்ரை டு ரிவைஸ் இட். ஓகேவா? இப்போ அரகட்டா. ஸோ இது வந்து இட் வாஸ் அ பிவைக்யூ. ஸோ நீங்கள் பிவைக்யூஸை ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் நோ தி ஆன்சர். ஸோ இது என்ன ஆன்சர் இது பிவைக்யூ படி? இது நாலேஜ் இல்லாமல் இப்போ ஆன்சர் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா? முடியும்னா எப்படி முடியும்? முடியுமா நாலேஜ் இல்லாம? எஸ்ன்னு சொல்றீங்களா யாராவது? சொல்லுங்க. ம் 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 மேனுவல் தான். ஏவுமே மறுபடியும் இட் இஸ் மேனுவல். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல லாஜிக் தான். another thing here, நான் இந்த வருஷம் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தி 26 எக்ஸாம் as well before the results. ஸோ அப்போ வந்து 25 பேப்பர் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது லைக் வாட் வி saw was என்ன கேட்டிருக்காங்க அவங்க சொன்னது இஸ் அ குட் லாஜிக். பட் இன்னொரு இது என்னன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலா, இரிகேஷன் டிவைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து கிராமர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அரகட்டா ஆக்சுவலி ஹியர்? ஏ வந்து ஆன்சர்னு எடுத்துக்கோங்க. ஏல வந்து எது வந்து அரகட்டா? பேகா புள்ளியா? இங்கிலீஷ் படி பாருங்க. பேகா புள்ளியா? அரகட்டா வாஸ் அ வாட்டர் பேக் மேட் ஆஃப் லெதர் புல்ட் ஓவர் அ புள்ளி. ஸோ அரகட்டா வாஸ் அ வாட்டர் பேக் தானே, பேக் தானே. ஏன் புள்ளி சொன்னீங்க? நான் இங்கிலீஷ் படி கேட்குறேன். என் இரிகேஷன் டிவைஸ் கால்ட் அரகட்டா வாஸ் அ வாட்டர் பேக். வாஸ் அ வாட்டர் பேக்னு அவனே கொடுக்குறான்ல, நான் அந்த மாதிரி கேட்டேன். ஸோ அரகட்டா வாஸ் அ வாட்டர் பேக் தானே, புள்ளி இல்லைல்ல, பேக் தானே அது. புரியுதா? அதே மாதிரி இதுல வந்து என்னது, இதுல என்னது, வீலா, பாட்டா, ஸ்போக்ஸா? இதுல இதுல ஸோ பக்கெட், பேக், பாட்டு, வீல், இதுல எது வந்து உங்களுக்கு டிவைஸ்? ஸோ பி இஸ் தி ஆன்சர். அதுவும் ஒரு லாஜிக் தான். இன்னொரு லாஜிக் வந்து அவங்க சொன்ன மாதிரி திஸ் இஸ் மோர் சொஃபஸ்டிகேட்டட். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதெல்லாம் சிம்பிளா இருக்கு. இது திஸ் இஸ் மோர் சொஃபஸ்டிகேட்டட். பி. ஸோ பி இஸ் தி ஆன்சர். இதுல இவ்வளோ மேட்டர் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் வி வில் பி புட்டிங் இட் அஸ் பி. இல்லை எனக்கு இது தெரியல, அரகட்டா சுத்தமா ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி யூ ஷுட் நாட் பி திங்கிங். ஓகேவா? தேர் வாஸ் another question called வட்டக்கிருத்தல் இன் 23. வடக்கிருத்தல், சரி, அது அவங்க போட்டிருந்தது வட்டக்கிருத்தல் தானே போட்டிருப்பாங்க. சரி, இப்போ வடக்கிருத்தல்ல அந்த 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, 4 ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மீதி 3மே வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஒன்னுத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த இவங்கெல்லாம் வந்து இந்த அசம்பிளி மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த இது பண்றது அது போட்டிருப்பாங்க, பேர்ட்ஸ் இது பண்றதுன்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து என்ன போட்டிருப்பாங்க மறந்துருச்சு, அது ஒன்று இது ஒன்று போட்டிருப்பாங்க. இது ஒன்று மட்டும்தான் வார்ல ரிச்சுவலிஸ்டிக்கா அவங்க வந்து அவங்களே இது பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் மோர் sophisticated and more important as well.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் விச் இஸ் மச் மோர் ரிச்சுவலிஸ்டிக், அந்த மாதிரி விஷயங்கள் மச் மோர் சொஃபிஸ்டிகேட்டட், அந்த மாதிரி விஷயங்கள் வில் பி மோஸ்ட்லி ரைட். ஓகேவா? ம். ஆ, இதில் ஆன்சர்ஸ் மகேந்திரவர்மன். ஆன்சர்ஸ் மகேந்திரவர்மன். இதில் வந்து நீங்கள் சிம்ம விஷ்ணு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சிம்மவர்மன்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் பிட்வீன் மகேந்திரவர்மன் அண்ட் நரசிம்மவர்மன். இவங்க ரெண்டு பேர்லையுமே கூட ஹீ இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ தி ஆன்சர் பிகம்ஸ் மகேந்திரவர்மன். த சேம் திங் ஹேப்பன் இன் 24. 24லையுமே வந்து கேடிஆர் வாஸ் தி ஆன்சர். 23ல வந்து பகதூர் ஷா வாஸ் ஆன்சர், தேவராயா வாஸ் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி which who is the important one, அவங்க தான் வந்து will be getting the most prominence. சரியா? நீங்க அவர் போன செஷனும் வந்திருந்தீங்களா? 24 செஷனுமே அட்டன் பண்ணியிருந்தீங்களா? பண்ணலையா? பண்ணிருந்தீங்களா? சரி, அவர் எவ்வளோ ஒரு செஷன்லேயே முடிச்சிட்டானா 100 கொஸ்டின்ஸ்? சரி, ஓகே. ஃபாஹியன் ஃபாஹியன் வந்து எப்போ வந்தார்? இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபேக்சுவல் தான். இதில் இப்போ என்னன்னா, நான் இதை படிச்சுட்டு போயிருந்தேன் பிகாஸ் ஐ நியூ தட் ட்ராவலர்ஸ் இஸ் அ தீம். ஓகேவா? நான் இப்படி இவருக்கு முன்னாடி யார் வருவாங்க? ஃபாஹியன் முன்னாடி ஓகே. ஸோ நான் அது ஒரு நிமோனிக் மாதிரி எனக்கு இப்போ மறக்குது, ஆனால் ஐ ஹேட் அ நிமோனிக் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வச்சு ஹுவான் சாங், ஃபாஹியன் அவங்க எல்லாருமே ஐ ஹேட் ஆர்டர்ட் இட் அண்ட் ஐ கெப்ட் இட். ஸோ என்னது? மெகஸ்தனிஸ் கரெக்ட், அதுதான் அந்த எம். ஓகே, எம்ஹெச்எஃப்ஆ? எஃப்க்கு அப்புறம் தானே ஹெச். நான் எம்எஃப்ஹெச் ஞாபகம் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்படி நான் வச்சிருந்தேன். ஸோ ஐ நியூ தட் மெகஸ்தனஸ், ஃபாஹியன், ஹுவான்சாங். ஸோ ஐ நியூ த டைம் பீரியட் அ பிட். ஸோ அதனால ஐ குட் ஆன்சர் திஸ். பட் இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா ஐ ஹேட் ஸ்டடி ட்ராவலர்ஸ் அண்ட் ஐ ஹேட் கான். ஏன்னா ட்ராவலர்ஸ் வாஸ் அ வெரி ஃபேமஸ் தீம் ஆஸ்ட் இன் PYQs. ஸோ இதை நான் படிச்சுட்டு போயிருந்தனால ஐ குட் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸும் ட்ராவலர்ஸும் வில் பி ஆஸ்ட் இன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ உங்களுக்கு 26ல் ஐ ப்ரெடிக்ட் தட் தே வில் ஆஸ்க் புக்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி புக்ஸ் அந்த இங்கே ஒரு 4 பேர் இங்கே ஒரு 4 பேர் கொடுத்து பெயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் புக்ஸ் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. ஃபாஹியனோட புக்ஸ் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சந்திரகுப்தா அதில் ஆன்சரா? சந்திரகுப்தாவோட அதர் நேம்ஸ் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் தி அதர் நேம்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா இருக்கா? அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தே ஆஸ் அபவுட் திஸ் கை மகேந்திரவர்மன். ஸோ இந்த மாதிரி விக்ரமாதித்யா அந்த மாதிரி ஒரு 3 நேம் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் சிமிலர் டு விச் 2024 கொஸ்டின். இந்த நேம்ஸ் படி சொல்றது இஸ் சிமிலர் டு விச் 24 கொஸ்டின் இந்த மகேந்திரவர்மன். இல்ல அவங்களும் எல்லாருமே நான் பண்ணேன். பட் இது 3 பேர் இம்பார்ட்டன்ட் இல்ல MFHங்கிறனால. நான் எல்லாருமே ஐ saw all the stuff. There was the now on Telegram you will start finding there are a lot of short notes made. So நீங்க if you just go to Telegram and search travelers, leave Telegram, on Chrome if you go and search, Googleல போயிட்டு travelers UPSC Prelims ன்னு போட்டிங்கனாலே ஒரு table formatல you will get, many websites would have done it. So you can study it in a table format from 1 till last. So I did everyone, Nicola Di Conti எல்லாருமே பண்ணேன். So that is it. இது மாதிரி what was the 24 question? புத்தாவோட அதர் நேம்ஸ் கேட்டிருந்தாங்க. புத்தாவோட அதர் நேம்ஸ் கேட்டிருந்தனால ஸோ அதோட நான் வந்து மகாவீரா பார்த்துட்டு போயிருந்தேன். பட் தே ஆஸ்ட் அபவுட் மகேந்திரவர்மன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து மகாவீரா வந்து இட் கேன் பி ஆஸ்ட். மகாவீராவோட கொஸ்டின்ஸ் தே கேன் ஆஸ்க். அதே மாதிரி 24ல் ஐ திங்க் 23ல் there was question on Jainism நினைக்கிறேன். there was question on Jainism. 24ல் புத்திசம். இந்த வருஷம் there is no question at all. 25ல ஜெயினிசம் புத்திசம்ல எந்த கொஸ்டினும் இல்லை.
ஸோ 26ல அகைன் ஜெயினிசம் புத்திசம்ல கொஸ்டின் வரும், கன்ஃபார்ம் வரும் 26ல. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் பி ஆக்டிவ்லி ப்ரெடிக்டிங் ஸ்டஃப். ஓகே, ஸோ இதில் ஹூ அமாங் தி ஃபாலோயிங் லெட், இதில் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னா, இப்போ மேரிடைம் ஸ்டேட்டை வந்து அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? என்னது? கோஸ்ட் தேவை. நமக்கு என்ன தேவை? நேவி தேவை. அண்ட் ஹூ வாஸ் had a navy? Even if you don't know this, if you had watched that movie, you will get to know that they had a lot of ships and all those things. And the reason for asking this question is because of that only. இது நம்ம ஆன்சர் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் இல்லை. இது வந்து அவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க தே ஷுட் பி நோயிங் அபவுட் த சதர்ன் கிங்டம்ஸ். ஸோ அவங்களுக்கான கொஸ்டின் இது. அதே மாதிரி தட் டைம் திஸ் வாஸ் அ லாட் அண்ட் நியூஸ் சோலாவோட இது. ஸோ தட் வாஸ் அ திங். ஸோ இதுவுமே நான் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா, இதெல்லாம் என்னது மகாஜனபதாஸ். நான் வந்து ஆனால் ரிவர்ஸ் பதிலாக ஐ தாட் தே வில் ஆஸ்க் கேபிட்டல்ஸ், பட் தே ஆஸ்க் ரிவர்ஸ். ரிவர்ஸை நான் எதோட லிங்க் பண்ணியிருந்தேன்னா, நான் ஐவிசியும் ரிவர்ஸும் கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் தே ஆஸ்க் மகாஜனபதாஸ் அண்ட் ரிவர்ஸ். பட் ஸ்டில் ஐ காட் திஸ் கரெக்ட் தான். ஆனால் ஏதோ நான் தப்பாக இது பண்ணிவிட்டு ஐ காட் திஸ் கரெக்ட். ஓகேவா? பட் தீஸ் ஆர் கொஸ்டின்ஸ் விச் யூ கேனாட் ஆன்சர் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் திஸ் இயர் இட் வாஸ் வெரி ஈஸி. ஹிஸ்ட்ரி எந்த கொஸ்டினுமே நீங்கள் விடவே முடியாது. இதிலிருந்து ஆரம்பிச்சு ராஜாராம்லேருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே இஸ் வெரி ஈஸி. இது தவிர திஸ் கொஸ்டின் தவிர. ஓகேவா? ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அவந்தி வந்து என்னது, எங்க இருக்கு? இது தப்பு இல்லை, மகாநதி தப்பு. அவந்தி அவந்தி எங்க இருக்கும்? இந்த சைடு வரும்ல அவந்தி. ஸோ உங்களுக்கு அவந்தி வந்து நடுவில் இருக்கும் தானே, இது மத்திய பிரதேஷ்ல இருக்கும். மகாநதி வில் பி இன் யோர் ஈஸ்ட்னு நினைக்கிறேன்ல. ஸோ திஸ் வில் பிகம் ராங்ல. ஸோ இது நான் ஒரு இது நீங்க ராங் போடலாம் ஈஸியா. ஓகேவா? திஸ் பிகம்ஸ் டஃப் பிகாஸ் விபாஸ் அது உங்களுக்கு இதா இருக்கும். ஓகேவா? அஸ்மாக்கா எங்க இருக்கு? சதன்ல இருக்குல்ல. ஸோ இது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? இது கரெக்டா? அஸ்மாக்கா கோதாவரி. சரி, கோசாலா சரையும் இது கம்போஜா, இதுதான் தப்பு. ஸோ இது எனக்கே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. கம்போஜா விபாஸ் இது மட்டும் பாருங்க கரெக்டா இல்லையான்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆப்வியஸாக இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண பார்க்கணும். ஸோ அவந்தி மகாநதி தப்புங்கிறது யூ வில் நோ, ரைட்? ஸோ அதை நீங்கள் தப்பு போட்டிங்கன்னா இது நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தி செகண்ட் ரவுண்ட் டு டூ. சரியா? அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த வருஷம் நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம்? கேபிட்டல்ஸ். ஓகே, வேற? ஐவிசி ரிவர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்னொரு இது நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, மவுண்டெயின்ஸ் கேட்கலாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸோட. ஸோ ஐவிசியாக இருக்கலாம், மகாஜனபதாஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பட் புத்திஸ்ட் சைட்ஸாக இருக்கலாம். பட் இந்த சைடு இருக்கிறது மவுண்டெயின்ஸாக இருக்குங்கிற மாதிரி ஐ எம் ப்ரெடிக்டிங். ஸோ அந்த மாதிரி யூ ட்ரை டு லுக் அட் ஸ்டஃப். ஸோ நவ் லுக் அட் ஹிஸ்ட்ரி மேப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹிஸ்ட்ரி மேப்பிங் இஸ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு இது வந்து என்ன கேட்கலாம்னா, அந்த சங்கம்ல வந்து ஐந்திணை கேட்கலாம். ஐந்திணைய வந்து மேட்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி ஆஸ்ட். சரியா? திஸ் இஸ் அ கொஸ்டின் விச் யூ ஷுட் நாட் ஆன்சர். இது நீங்க ஆன்சரே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது இந்த ஆன்சர். ஸோ வென் யூ ஆர் லீவிங் அவுட் 5 or 6 questions, நான் 90+ அட்டன் பண்ற மாதிரி ஐ வில் அட்வைஸ் யூ. அப்படி நீங்க 90 அட்டன் பண்றீங்கன்னா, நான் 90 அட்டன் பண்ணேன். ஸோ 90 அட்டன் பண்ணும்போது 10 விடுவீங்கல்ல. ஸோ திஸ் ஷுட் பி ஒன் ஆஃப் த 10 தட் யூ ஷுட் பி லீவிங். ஓகேவா? இதுல நம்ம எந்த ஒரு லாஜிக்கும் யூஸ் பண்ண முடியாது. மியூசிக், நான் என்ன நினைச்சேன்னா, மியூசிக் இஸ் குவாலியர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். வை இஸ் குவாலியர் ரிலேட்டட் டு மியூசிக்?
குவாலியர்ல ஹிந்துஸ்தானி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இருக்கு, அது ஃபைன். பட் why was Gwalior related to music? It was in news also. என்னது இன்டேஞ்சிபிள் இல்லை, வேற. அது பேர் என்னது? கிரியேட்டிவ் சிட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கிரியேட்டிவ் சிட்டிஸ்ல சென்னை என்னது? சென்னை, why is சென்னை related to music? தியாகராஜர் இல்லை, வேற என்னது? எக்ஸாக்டா சொல்லுங்க. கர்நாடிக் மியூசிக் தான், என்னது இது? மார்கழி சீசன்ல கான்சர்ட்ஸ் நடக்கும். ஸோ சென்னை இஸ் மியூசிக். ஹைதராபாத் என்னது? காஸ்ட்ரானமி. ஓகே. காலிக்கட் பிரியாணிலாம் இல்லப்பா. காலிக்கட் என்னது? காலிக்கட் லிட்ரேச்சர் நினைக்கிறேன். பாருங்க, அது ஒரு ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் என்னது? இல்லப்பா, கிரியேட்டிவ் சிட்டிஸ் ஆர்கிடெக்சர் எல்லாம் வராது. ஜெய்ப்பூர் என்னது? லிட்ரேச்சர் தான். ஏன் ஜெய்ப்பூர்ல லிட்ரேச்சர்? லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும் தெரியுமா? லிட் ஃபெஸ்ட், ஜெய்ப்பூர் லிட் ஃபெஸ்ட் நடக்கும். அதெல்லாம் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஷுட் நோ. ஓகேவா? ஸோ குவாலியருக்கு வந்து மியூசிக், சரியா? அங்க வந்து ஹிந்துஸ்தானி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ அது வந்து, ஸோ ஐ தாட் திஸ், இதெல்லாம் தெரியும் எனக்கு. ஸோ ஐ நோ திஸ் as well. ஸோ ஐ புட் குவாலியர் as the answer, but it is wrong. Answer is Lahore. ஸோ அதனால இந்த மாதிரி இடத்துலலாம் யூ ஷுட் நாட் பி கெஸிங். இந்த மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டு மியூசிக் இஸ் ரிலேட்டட் டு குவாலியர் அப்படின்ட்டுலாம் நம்ம போட்டா தப்பாயிடும். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ ஷுட் நாட் அட்டெண்ட். ஓகே, இது என்ன ஆன்சர்? யூ ஷுட் பி நோயிங். புரியல, டிஸ்ட்ரிக்டா? ஓகே. இது வந்து இதுவுமே ஐ ஹேட் இட் இன் மை, என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, சேனல் பாக்குறீங்களான்னு தெரியல, அதுல வந்து ஹிட் லிஸ்ட்னு நான் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த ஹிட் லிஸ்ட்ல ஐ ஹேட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் தேர். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிறது என்னன்னா, நான் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தேன். அதுல வந்து ஐ ஹேட் குப்தா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் 1 பாயிண்ட். தென் ஐ ஹேட் திஸ் திங் மகாஜனபதாஸ். பேசிக்காக நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மகாஜனபதாஸ் தனியாக வச்சிருந்தேன், கேபிட்டல்ஸ் மகாஜனபதாஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது இருந்தது, இதில் நிறைய அந்த இது நம்மளோட ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அது. அதுக்கப்புறம் அந்த இதில் இப்போ யூ வில் பி சீயிங் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட். ஸோ இது எல்லாமே ஐ ஹேட் இட் இன் தட் லிஸ்ட். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் அ லிஸ்ட், ஹாவ் அ லிஸ்ட் ரெடிமேட். அட்லீஸ்ட் கோ பேக் டுடே, போஸ்ட் த செஷன், ஹாவ் அ லிஸ்ட். உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பாலிட்டியில் என்னெல்லாம் கேட்பாங்கங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி போடுங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் கேட்பாங்கங்கிறது ஒரு லிஸ்ட் மாதிரி போடுங்க. இப்போ பாலிட்டியில் நான் ப்ரெடிக்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேம் லைக் ஐ நியூ 5th ஷெடியூலில் ஒன்று வரும்ன்ட்டு, அந்த ஆஸ் அண்ட் 5th and 6th ஷெடியூல். ஸோ அந்த மாதிரி மேக் அ லிஸ்ட், சிட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேக் அ லிஸ்ட் ஃபார் பாலிட்டி. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பண்ணுங்க. இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ வில் ஷோ மை லிஸ்ட் as well. ஓகே, இல்லைனா யூ கேன் லுக் அட் இட் இன் மை சேனல். ஸோ இது மறுபடியும் இது எந்த பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க? 20 ஸ்டோரியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டோரியிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இட் பிகேம் வெரி ஈஸி. ஆன்சர் என்னது? சியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் போட முடியும். சரி, ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்க. காங்கிரஸ் டிக்ளேர் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ். ஓகே. ஸோ இதில் ஒன்லி இஃப் யூ நோ யூ கேன் டூ இட். பாலிட்டி ஹிஸ்ட்ரியிலலாம் இந்த லாஜிக் அதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்காக உங்களுக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இல்லாத கொஸ்டின்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ 20 வரைக்கும் இந்த பேஜில் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறோம்? 1 2 3 1 2 3 இதில் எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா? 1 2 3 4 5. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம்? 8 + 9 எவ்வளோப்பா? 17 கொஸ்டின்ஸ். 20 கொஸ்டின் தான். Now we will be starting to skip the questions. சரியா?
இது 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 see these are questions that I can skip because ஏன்னா 25ல that time we were most focused on what na India mappingல India physical mappingல we were focused on physical mapping வந்து Indian physical mappingல we were much more focused ஆனா this year they went on to ask the international physical mapping okay வா this is very similar to a question asked in 24 என்ன question theme wise சொல்றேன் இந்த ரெண்டு question 22 23 theme wise 24லயும் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி theme international physical mapping என்ன 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 theme என்னது புரியல இல்ல 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 அதெல்லாம் இல்ல மேப்பிங் பேஸ்டா சொல்றேன் மேப் என்னது என்னது பார்டரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் அது கேட்கலாம் அது அது வந்து இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் இதுல வேற என்ன இருக்கு லைக் இதுல இது ஓகே இது தவிர்த்து 24 என்ன கேட்டாங்கன்னா which two countries has the largest land boundaryங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆன்சர் வாஸ் கனடா அண்ட் யூஎஸ்ஏ இல்ல ஸோ அதுவுமே இட் இஸ் அ தீம் ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் மேப்பிங் அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஆண்டேஸ் அந்த மவுண்டேன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே இட் இஸ் அ திங் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபிசிக்கல் மேப்பிங் தான் ஸோ அது பார்க்கும்போது அந்த கொஸ்டின் நீங்கள் ஆண்டீஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துருந்தீங்கன்னா திஸ் வுட் பிகம் அ பிரிட்டி ஈஸி கொஸ்டின் ஃபார் யூ ஓகேவா ஸோ இதுவுமே வந்து பட் இட் இஸ் சம்திங் யூ ஷுட் நோ தான் ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் 26க்கு அதுதான் முக்கியம் கேன்சர் அடுத்து வேற கேப்ரிகான் அதெல்லாம் எது எது லேக்ஸா லேக் மட்டும் பார்க்காம வேற என்னெல்லாம் பார்க்கலாம் ரிவர்ஸ் பார்க்கணும் ஓகேவா கண்ட்ரீஸ் பாருங்க வல்கனோஸ் பாருங்க என்னெல்லாம் பார்க்க முடியுமோ யூ ஹேவ் டு டூ சி மேப்பிங் இஸ் எண்ட்லெஸ் பட் உங்களுக்கு ஒன்ஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் யூ ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க பட் இஃப் யூ ஆன்சர் இட் இட் இஸ் வெரி குட் ஸோ ஸ்பெசிஃபிக்காக மேப்பிங்க்குன்னு உட்காந்து படிங்க சரியா ஸோ இது வந்து ஆண்டீஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மிச்ச எல்லா மவுண்டன்ஸோட இதுவுமே பார்க்கணும் ஆல்ப்ஸ் ராக்கீஸ் எல்லாத்தோட இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க அது தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அந்த வேரியஸ் ஸ்ட்ரெயிட்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா இப்போ இது ஸ்ட்ரெயிட்டஸ் இன் நியூஸ்ல ஸோ அதனால லுக் அட் ஆல் அதர் ஸ்ட்ரெயிட்ஸ் தட் ஆர் இன் நியூஸ் எல்லா ஸ்ட்ரெயிட்டுமே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க எங்கெல்லாம் பே இருக்குன்னு பாருங்க மெக்சிகன் பேனா அதை சுற்றி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு ஸோ ரிவர்ஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு ரிவர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ரிவர்ஸ் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ரிவர்ஸ் வந்து பிவைக்யூஸாவே நிறைய கேட்டிருக்கானுங்க ஒல்கா அந்த மாதிரிலாம் ஸோ இந்த ரிவர்ஸோட கோர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க சரியா இதுல வந்து ஜியோ கெசர்னு ஒரு கேம் இருக்கு ஸோ அது வந்து யூ கேன் பிளே ஸோ அண்ட் தென் யூ வில் பி கெட்டிங் இட் அது பேர் வந்து செட்டரான்னு நினைக்கிறேன் அது பேர் அந்த அந்த வெப்சைட் பேர் ஸோ இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் ஸ்டஃப் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஃப்ரிக்கா மோஸ்ட்டாக பார்த்தேன் பிகாஸ் வை மினரல்ஸ்னால இல்லை பிகாஸ் ஆஃப்ரிக்கா சம்திங் தட் லைக் என்ன சொல்கிறது லைக் யூபிஎஸ்சியோட ஃபேவரட் இது மாதிரி ஸோ இப்போ இதில் கொஸ்டின் இப்போ நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எஸ்வர்டினின்னு இருக்குன்னா யூ ஹேவ் டு கிளிக் ஆன் எஸ்வர்டினி புரியுதா இப்போ எஸ்வர்டினி எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்கு இதா இதுவா ஸோ இல்லை இல்லை அவங்கெல்லாம் பாக்ஸ் தர மாட்டாங்க இதெல்லாம் இதுவுமே இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ் எனக்கு தெரியல ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு இட் வில் கெட் அ ஹெல்ப் ஆஃப் மேப் என்ன சொல்றது இப்போ இதெல்லாம் தப்பு மாலி இல்லை இது நம்ம தப்பா போட்டுட்டு இருக்கோம் இப்போ அது அவனே காட்டுறான் இதுதான் எஸ்பர்டினி ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ அடுத்து புர்கினா ஃபாசோனா இந்த சைடு வரும்ல இந்த சைடு வரும் புர்கினா ஃபாசோ சாரி ஜிம்பாப்வேனா இந்த சைடு வரும் ஸோ யூ வில் கெட் அ பேசிக் ஐடியா இதுதானே ஜிம்பாப்வே இதுன்னு நினைக்கிறேன்ல இதுன்னு நினைக்கிறேன் ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா சியரா லியோன்னா மறுபடியும் வெஸ்ட்ல தான் இருக்கும் இது வந்து கண்ட்ரீஸுக்கு இதே வந்து ரிவர்ஸுக்கும் இருக்கும்
இப்போ வந்து யூரோப்பில் வந்து தான் மேஜராக ரிவர்ஸ் இருக்கும். ஸோ யூரோப்பில் பாடிஸ் ஆஃப் வாட்டரும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது, மவுண்டெயின் ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ரிவர்ஸ் போடும்போது யூ வில், இப்போ இது எல்லா ரிவர்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஒல்கா எது, இதில் ஒல்கா எது, இதுவா, இது ஒல்கா. ஸோ யூ வில் பி நோயிங் வாட் ஆர் ஆல் தி ரிவர்ஸ். இப்போ இது என்னது, இது என்னென்ன சீன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது என்னது, இது வந்து பிளாக். இது சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து போர் அடிக்கும் போது யூ ஷுட் பி டூயிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ இதுலேயே வந்து சவுத் அமெரிக்காவில் தரலையோ, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. நான் அந்த இதுக்காக பார்க்குறேன். இது வந்து ஆண்டீஸில். ஸோ இது ஆண்டீஸுங்கிற போது வென் யூ ஆர் டூயிங் திஸ் யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் தி கண்ட்ரீஸ் தட் ஆர் தேர். புரியுதா? ஸோ ட்ரை டு பிளே திஸ் கேம் அண்ட் கெட் அன் ஐடியா ஆஃப் வாட் கண்ட்ரீஸ் ஆர் தேர் வேர். ஸோ அதே மாதிரி லேக் மராக்கைபோங்கிறது இட் மைட் நாட் பி இம்பார்ட்டன்ட் டு யூ, பட் சவுத் அமெரிக்கன் பீப்புளுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேக். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்கன்னா மேபி இஃப் தே ஆஸ்க் சம்திங் இன் ஃபியூச்சர் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட். ஓகேவா? ஸோ அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட் பேர் செட்டரான்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஸோ தீஸ் 3 questions you will be skipping until and unless you know. ஓகேவா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் நாட்டோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா have a list of all the international organizations that are there. ஓகேவா? லைக் நாட்டோ, அதுக்கப்புறம் ஆர்க்டிக் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் have a list of them and try to know all the members that are there. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் you cannot touch without knowing what are the லைக் மெம்பர்ஸ் ஆஃப் நாட்டோ. இதில் வந்து நான் 6க்கு 4 போடுவேன், 6க்கு 4 போடுவேன், அந்த மாதிரி 4 போடுவேன், அந்த மாதிரினா யூ மைட் கெட் இட் கரெக்ட் திஸ் டைம், பட் தென் நெக்ஸ்ட் இயர் இட் வில் பேக் ஃபயர். ஸோ அதுதான் மேஜர் மேட்டர் அதில். சரியா? நவ் திஸ் வாஸ் அகெயின் அ கொஸ்டின் விச் வி நியூ வில் கம். ஏன்னா வந்து என்ன போர்டு பிவைக்யூவாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி? டீ போர்டு கேட்டிருக்காங்க, காஃபி போர்டு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இயர் தே ஆஸ்ட் 2 போர்ட்ஸ். டர்மரிக் போர்டும் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் இது தவிர்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு காயர் போர்டு, அதை பற்றிலாம் வரும். நம்ம அதை அடுத்து பார்ப்போம். ஸோ இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா all 3 are correct statements. And you will know this by knowledge தான், and it is something which was in news that year. ஸோ இது நீங்கள் கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணி ஆகணும். இட் வாஸ் வெரி மச் இன் நியூஸ். பட்ஜெட்டில் இருந்துச்சு, டர்மரிக் போர்டு ஓப்பன் பண்ணாங்க. அது தவிர்த்து திஸ் வாஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் இன் தி கொஸ்டின் பேப்பர், இன் தி கொஸ்டின்ஸ். எங்கன்னா மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட்டில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதே மாதிரியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. மோர் தென் 30 வெரைட்டிஸ் ஆர் க்ரோன், இதுவும் தெரிஞ்சது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டரும் தெரிஞ்சது. அதே மாதிரி இது மேஜர் டர்மரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் சிமிலர் டு வாட் பிவைக்யூ. என்ன பிவைக்யூ? இல்லை காட்டன்லாம் காட்டன் எப்போ கேட்டாங்க? டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. புரியல, நான் கேட்கல, நான் அவங்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிவைக்யூ கேட்டிருந்தாங்கன்ட்டு, டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ன்ட்டு. ஸோ அதில் வந்து 4 ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. ஆல் 4 வில் பி தி ஆன்சர். ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க 4மே வில் பி மேஜர் டர்மரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். சரியா? ஸோ திஸ் வாஸ் அ நியூஸ். அது மாதிரி அண்ட் இட் வாஸ் ஆஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் இன் மார்க் டெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் மார்க் டெஸ்ட்டில் வர கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ரெகுலராக பார்த்தாலே போதும். தனியாக எந்த மேகசினும் லைக் யூ நீட் நாட் டூ ஃபார் இட். இது வந்து என்னோட அட்வைஸ். ஸோ பட் இஃப் யூ வாண்ட் டு டூ மேகசின்ஸ் தட் இஸ் டோட்டலி அப் டு யூ. நான் எதுவுமே பண்ணலை, பட் ஐ குட் ஸ்டில் மேனேஜ் டு ஆன்சர் திஸ் பிகாஸ் மார்க் டெஸ்ட் ஒழுங்காக போட்டோம். அந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே யூ வில் கெட் டு நோ. பிகாஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் தே வில் ஆல்சோ ஆஸ்க். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் அகெயின் யோர் ஃப்ரம் தி புக் இட் செல்ஃப். இது வந்து என்ன ஆச்சுன்னா லைக் 1 day பிஃபோர் தி எக்ஸாம். இப்போ போன வருஷம் எப்போ எக்ஸாம் இருந்துச்சு? 25th எக்ஸாம் இருந்துச்சுன்னா 24th நைட்டு தான் வந்து ஐ வாஸ் அகெயின் லுக்கிங் பேக் அட் த 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஸோ 11th என்சிஆர்டி புக்கை ஐ வாஸ் அகெயின் ரிவைசிங் 1 day பிஃபோர்.
ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் சா திஸ் திங், இதெல்லாம் என் கண்ணில் ஓடுச்சு. இந்த இதெல்லாம் இது இது எங்கிருந்து எடுத்தாங்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும்? என்சிஆர்டியில் எங்கிருந்து? தே வுட் ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் ஈச் ஒன் பேராலேருந்து எடுத்திருப்பாங்க, அந்த 11th என்சிஆர்டியிலேருந்து. அதே மாதிரி இப்போ இதை நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலன்னா ஓவர் திங்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், இது ஏன் 6 இருக்கு, 6 பதிலாக 5 இருக்கலாமே, 5 பதிலாக 4 இருக்கலாமே, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க தேவையில்லாம. அகைன் இது இடத்துல என்னன்னா இன்டென்ட் பிஹைண்ட் தி கொஸ்டின், அதான் முக்கியம். அவன் இன்டென்ட் என்ன, உனக்கு 6 தெரியுறது 5 தெரியுறதுங்கிறது அவன் இன்டென்ட்டா? அது அவன் இன்டென்ட்டே இல்லை. அவனோட இன்டென்ட் என்னன்னா இதெல்லாம் தான் ப்ரூஃப் ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு உனக்கு தெரியுதா, அதுதான் அவனோட மேஜர் இன்டென்ட். அவனோட இன்டென்ட் இந்த மாதிரி இது ரொம்ப அல்பத்தனமா இருக்கும். 6 பதிலாக 5 கொடுத்து தப்பு போடுறது, 5 பதிலாக 4 கொடுத்து தப்பு பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவன் பண்ண மாட்டான். ஸோ தட் இஸ் தி பேசிக் ஐடியா ஆஃப் while you're doing PYQs, while இந்த intent பாருங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, then only you will start understanding what UPSC is asking you to know. ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூபிஎஸ்சியோட மைண்ட் செட் என்னது தெரியும், யூபிஎஸ்சிக்கும் மிச்ச ஸ்டேட் பிசிஎஸ் எக்ஸாம்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கிறது தெரிய வரும். This might be a state PCS question where they replace 6 with 5 or 4, but that will never happen. So they are more known for asking you the concepts. Conceptually இது மூணும் கரெக்டா, இது மூணும் எவிடன்ஸாங்கிறது தெரிஞ்சாலே யூ வில் கெட் டு தி ஆன்சர் ஆஃப் சி 1 2 3. சரியா? எப்போ வரைக்கும் இருக்கு உங்களுக்கு கிளாஸ்? 10 or 10:30? I'll continue tomorrow as well. I'll come. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 செஷன்ஸ் ஆச்சு தேவைப்படும். லைக் ஹவு வாஸ் தி அதர் கிளாஸஸ்? டு தே ஜஸ்ட் கோ ஹவு லைக் போதா? இஸ் திஸ் ஃபைன் ஆர் ஷுட் ஐ ஃபைன்? நான் அருண் என் ஃப்ரெண்டு தான், அவன்கிட்ட பேசினேன். அவன் வந்து என்கிட்ட கேட்டான், அண்ணா எப்படி நான் கிளாஸ் எடுக்கணும், நானே இன்னும் எடுக்கலடா, நீ தான் போகிற ஃபஸ்ட்டு அப்படின்னு. அவன் சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன்னா. சரி ஓகே ஓகே. அதே மாதிரிப்பா இந்த 11th என்சிஆர்டி புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜியாகிரஃபி. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே 11th என்சிஆர்டியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிருக்கணும். சப்போஸ் படிக்கலன்னா அட்லீஸ்ட் இப்போ வச்சு போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க இந்த புக்கை. எவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் லைக் ஐ ப்ரிப்பேர்ட் இன் டெல்லி ஆக்சுவலி. ஸோ எங்கள் 2 பேருக்கும் வி நியூ தட் திஸ் புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த 1 டே முன்னாடி 1 டே பிஃபோர் வந்து அந்த புக்கை நாங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணோம். 25th முந்தின நாள் 24th உட்காந்து அதை எல்லா பேஜும் திருப்பணும். ஏன்னா அதிலிருந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து இருந்துச்சா நம்ம இப்போ பார்ப்போம். இதுவுமே அதுலேருந்து ஒரு டைரெக்டாக வந்த ஒரு கொஸ்டின் தான். சரியா? பிகாஸ் போடணும். ஓகே. The amount of dust particles in the atmosphere is more in subtropical and temperate areas than in the equatorial and polar regions because subtropical and temperate areas have less dry winds. இப்போ பிகாஸ்ன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன், சிங்க் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா இங்க என்ன சொல்றான், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்குங்கிறான், ஆனா இங்க லெஸ் ட்ரை விண்ட்ஸ் இருக்குங்கிறான். ஸோ டஸ்ட் இருந்தால் மோர் ட்ரை அண்ட் டஸ்டி வின்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ட்ரையாக இருக்குது டஸ்ட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தானே சொல்லுவோம். இப்போ மாய்ஸ்சர் லேடன் வின்ஸாக இருந்தால் ஏன் டஸ்ட் அதிகமாக இருக்க போகுது? டஸ்ட் வில் பி செட்டில் டவுன்ல. ஸோ பிகாஸ்ன்னு சொல்லி படிக்கும் போதே இட் இஸ் ஜாரிங். ஸோ எய்தர் இது தப்பாக இருக்கணும் இல்லை இது தப்பாக இருக்கணும். பட் இது லாஜிக். பட் நாலேஜ் படி நமக்கு தெரியும் திஸ் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ராங் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வி ஆர் ஏபிள் டு ஆன்சர் இந்த 3 கொஸ்டின் தவிர 1 2 3 கொஸ்டின்ஸ். ஓகே. இதுவுமே ஸோ 3 கொஸ்டின் தே ஹவ் டைரக்ட்லி டேக்கன் ஃப்ரம் தி புக் இட் செல்ஃப். ஓகேவா? அண்ட் திஸ் கொஸ்டின் பர்டிகுலர்லி ஐ ரிமெம்பர் டிஸ்கஸிங் பிகாஸ் இந்த ஒரு பேஜ்ல இருந்து மட்டுமே there was 4 questions in the past 3 years. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு பேஜ்ல இருந்து மட்டுமே, ஸோ அந்த 11th என்சிஆர்டி புக் உங்க கையில் இருந்தாலே தெரியும். அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் எந்த பேஜ்னு தெரியுதா? இது எந்த பேஜ்? மேப் கீழே ஒரு மேப் இருக்கும், அது பேஜ் கூட ஞாபகம் இருக்கு. லைக் தி பேஜ் வில் பி லைக் திஸ். இந்த இடத்துல மேப் இருக்கும், இந்த இடத்துல இப்படி ஒரு 2 பேரா மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து மட்டுமே there was like 4 questions in the past 3 years.
நாங்க இதுவுமே டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த பேஜ்ல இருந்து கேட்டாங்க எல்லாமே, எதுக்கு திரும்பி எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி பட் தே ஆஸ்க்ட் இட் அகைன், திரும்பியும் கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணி கேட்டாங்க. இது கரெக்ட் தானே, இது கரெக்ட் தான். ஏன்னா சி இது லாஜிக் என்னன்னா, உங்களுக்கு ஓஷன் கோல்டா இருக்குமா, லேண்ட் ரொம்ப கோல்டா இருக்குமா வின்டர்ல? லேண்ட் தான் கோல்டா இருக்கும். ஸோ லேண்ட்ல இந்த இடத்துலயே அதிக கோல்டா இருக்கும். இங்க இருக்கிற கோல்டு வந்து இங்க இருக்கிற கோல்டு, இது ஓஷன் ஓகேவா, இது ஓஷன், இது லேண்ட். இந்த இடத்துல இங்க இருக்கிற கோல்டும் இங்க இருக்கிற கோல்டு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மறுபடியும் லேண்ட், ஸோ லேண்ட் இது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது. ஸோ இங்க வந்து ஓஷனுக்கு நீங்க மேல போக போக தான் கோல்ட் ஆகும். ஆனா லேண்ட்ல இங்கேயே கோல்டா இருக்கும். ஸோ இப்படி ஆகும். ஸோ இப்படி ஆக ஆக இட் லுக்ஸ் லைக் திஸ். இது என்ன இடம்? ஸோ ஓஷன்ல என்ன ஆகுது? நோ ஓஷன்ல என்ன ஆகுது? இட் கோஸ் போல்வர்ட்ஸ். ஏன்னா போல்வர்ட்ஸ் கிட்ட இருக்கிற டெம்பரேச்சர் வில் பி சேம் ஆஸ் த லேண்ட்ல ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிற டெம்பரேச்சர். வை? அவ்வளோலாம் போவேனா எதுக்கு? ஏன்னா லேண்ட்ல இட் இஸ் பிகமிங் மச் மோர் கோல்டர், மச் மோர் ஃபாஸ்டர் இங்கே. ஸோ இந்த இடத்துலயே அவ்வளோ கோல்டா இருக்கு. இங்க வந்து நம்ம இந்த கோல்டு இங்க இருக்கா? இல்ல. இங்க இருக்கா? இல்ல. நம்ம இங்க வரைக்கும் போகணும் அந்த கோல்டு அரைவ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் இப்படி ஆகுது. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங். இது கரெக்டு. அவ்வளோதான். ஏர் பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் இதை வாட்டராகவே போட்டு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த பேஜ்ல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ லுக் அட் தட் பேஜ். மேபி இந்த வாட்டி என்ன போகலாம், புதுசா என்ன ட்ரை பண்ணலாம்? பார்ஸ் போகலாம். ஐசோ பார். இது நீங்க தான்ப்பா சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸி. பிகாஸ் someone solve this. ஃபுல்லா படிங்கப்பா. அதாவது வாட் ஐம் சேயிங் டு யூ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, ஸோ படிக்கும் போதே ஃபுல்லாக அந்த மாதிரி படிச்சு இப்போ PYQ சால்வ் பண்ணும் போதே பிகாஸ் போட்டு படிங்க. சரியா? In the context of effect of water on rocks, chalk is known as very permeable rock, whereas clay is known as quite an impermeable or least permeable rock. Because clay is not at all porous-ங்கிறது தப்பு. ஏன்னா least permeableன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் some porous அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லாம் சொல்லலை. நாட் அட் ஆல் போரஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. லாஜிக்கலாக இது தப்பு. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவைட் அண்ட் இம்பர்மெபிள் சொல்லியிருக்காங்க, லீஸ் பெர்மியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் மஸ்ட் பி சம் கைண்ட் ஆஃப் பொராசிட்டி. அதனால இது தப்பு. சரியா? ம் ம் வாட் இஸ் தி இன்டென்ட் பிஹைண்ட் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்? அட்மாஸ்பியரோட ஃபங்க்ஷனிங், அவ்வளோதான். அட்மாஸ்பியரோட ஃபங்க்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் தேர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இதோட PYQ லிங்கேஜ் என்ன? அப்படி கேட்டிருக்காங்களா? கேட்டாங்களா? சரி, அப்படி அது வந்து டைரக்ட் PYQ லிங்கேஜ் இல்ல. இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வச்சு எப்படி அட்மாஸ்பியர் நம்மள வார்மா வச்சுக்கிறதுங்கிறது வச்சே ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ரேடியேஷன் கொஸ்டின்ல எதை பத்தி கேட்டிருப்பாங்க எக்ஸாக்டா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு 2 விஷயம் இருக்கும். இப்படி இது லேண்ட்னா இது ஒண்ணு. ஸோ வாட் ஆர் தீஸ்? ஹை க்ளவுட்ஸ், லோ க்ளவுட்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கா? இதுல எது வந்து இஸ் பர்மியபிள் டு வெளியில இருந்து வர்றது, எது வந்து உள்ள இருந்து இது பண்ணுது, அது எது நீங்க சொல்லுங்க. ஹை க்ளவுட்ஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு வாட்?
வெளியில போறத பிடிக்கிறது யாரு? இதுவா இதுவா? கீழே இருக்கிறது பிடிக்குதா? சரி, ஓகே. இது ரெண்டுத்துல எது ஷார்ட் வேவ், எது லாங் வேவ், அதுவும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்க, இதெல்லாம் யூ ஷுட் நாட் பி கன்ஃபியூசிங். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாங் வேவா இருக்கிறது, இட் மீன்ஸ் தட் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் வாட்? லாங் வேவா இருந்தா வேவ் லென்த் என்னவா இருக்கு? சிம்பிள் தான், அப்படியே சொல்லுங்க. வேவ் லென்த் அதிகமா இருக்கு, சரியா? ஷார்ட் வேவ்னா வேவ் லென்த் கம்மியா இருக்கு, ஓகேவா? அந்த விப்ஜிஆர்னு ஒன்று இருக்கும், அது பார்த்துக்கோங்க. விப்ஜிஆர் பார்த்துட்டு அதுல ஆருக்கு ஆருக்கு இந்த சைடு என்ன வரும்? ஐஆர் இன்ஃப்ராரெட் வரும். வீக் இந்த சைடு அல்ட்ரா வயலட் வரும். ஸோ இதுல இந்த அல்ட்ரா வயலட்டுக்கு லாங் வேவா, இதுக்கு ஐஆருக்கு லாங் வேவா, ஷார்ட் வேவா, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் வேவா இருந்தா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். வேவ் லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதுலலாம் அவன் நிறைய ப்ளே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ திஸ் கொஸ்டின் வாஸ் ஆஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் தான். ஸோ கிட்டத்தட்ட ஹை க்ளவுட் லோ க்ளவுட் கொஸ்டினே தான் இது, சரியா? ஸோ இதை படிங்க, இது என்ன ஆன்சர்னு அப்படியே சொல்லுங்க. வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்? ஆன்சரா சொல்லாம ம் இது என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் தானே? ஓ, எரேசர்ல இருக்கு. சரி சரி சரி. ஹா 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 சரி, இது பாருங்க. ஹீட் அப்சார்ப்ட் அண்ட் ட்ராப்ட் பை தி அட்மாஸ்பியர் மெயின்டைன்ஸ் ஆர் பிளானட்ஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர். இது ரெண்டும் படிங்களேன். அட்மாஸ்பியர் இல்லாம எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன்னா அட்மாஸ்பியர் தான் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ட்ராப் பண்ணுது. அப்படியே சொல்றான். எப்படி பண்ணோம்? ஏன்னா அங்க இருக்கிற கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு குட் அட் அப்சார்பிங் அண்ட் ட்ராப்பிங் ரேடியேஷன். அப்படியே ஏதோ ஒரு பேராகிராஃப்ல இருந்து தே ஹவ் டேக்கன் இட் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஆஃப் தி அதர். ஒரு லைனை தே ஹவ் டேக்கன் இட் அண்ட் தே ஹவ் கிவன். அட்மாஸ்பியர் இல்லாம எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன்னா அட்மாஸ்பியர் தான் ஹீட்டை ட்ராப் பண்ணி அப்சார்ப் பண்ணுது. ஏன்னா அங்கல இருக்கிற கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு ஆர் பர்டிகுலர்லி குட் அட் அப்சார்பிங் அண்ட் ட்ராப்பிங் ரேடியேஷன். இது அவன் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3ஆவே இதை பண்ணியிருக்கலாம் அந்த கொஸ்டினை. ஓகே, ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? இதுல வந்துட்டு ஐ காட் எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டேட்டட் போஸ்ட் 2025 ப்ரிலிம்ஸ். இந்த மாதிரி தான் வெல் பிலோ தி ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்ரிவேர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. இது எப்படி வந்து கரெக்டாக இருக்கும்ங்கிற மாதிரி தேவர் மெனி பீப்புள் ஆர் ஆர்கியூவிங். இதெல்லாம் வந்து இட் இஸ் ஸ்டூபிடிட்டி. இந்த அளவுக்குலாம் வந்து தே வில் நாட் பி டூயிங் இட். புரியுதா? அதே சொன்ன மாதிரி இன்டென்ட் பிஹைண்ட் தி கொஸ்டின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறதுலாம் ஷுட் நாட் பி யோர் கேஸ். ஓகே, அதில் வேற ஏதாவது டவுட் இருக்கா ஜியாகிரஃபியில்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர் ஜியாகிரஃபி நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே வி வர் ஏபிள் டு ஆன்சர். ஓகே, சி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. பட் இந்த சாப்டரும் முக்கியம். அந்த மினரல்ஸ் சாப்டரில் அந்த சாக் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேபிள் மாதிரி இருக்காது, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த சைடு குவாட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ராக் சைக்கிள் பற்றி அந்த அந்த சாப்டர் இது ரொம்ப முக்கியமான சாப்டர், ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. பேசிக் ஜியாகிரஃபியில் நீங்கள் எந்த கொஸ்டினும் விடவே கூடாது. 1 2 3 3 கொஸ்டின் விடலை. ஓகே, இது 3மே விடலை நம்ம. அதே மாதிரி இதுலேயுமே நம்ம எதுவுமே விட்டுருக்க மாட்டோம். ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் 1 2 இது ரெண்டுமே நம்ம விடலை. ஸோ 1 2 3 4 5 5 கொஸ்டின் நம்ம ஜியாகிரஃபி லைனாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் பிஇஜி பாலிட்டி ஈகோ ஜியாகிரஃபி. இதில் நம்ம இதில் நம்ம எதெல்லாம் இப்போ பார்த்துட்டோம்? பாலிட்டி எங்கே பார்த்தோம்? பாலிட்டி இன்னும் வரல. ஸோ இஜியில் நம்ம எல்லாமே பார்த்துட்டே வரோம். வி ஆர் ஏபிள் டு ஆன்சர் இட் ஆஸ் வெல். ஓகே,
இது நீங்கள் யூ ஷுட் நாட் சால்வ் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸ்கீம்ஸுக்கு நான் ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறேன், அந்த ஆர்டரில் இருக்கிற ஸ்கீம்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துங்க. சரியா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஸ்கீம்ஸில் ஹெல்த் பாருங்கள். ஹெல்த் ரிலேட்டட் எல்லா ஸ்கீம்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து விமன் ப்ளஸ் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அந்த மாத்திரை வந்தனா அவங்க ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாமே இதில் பார்க்கணும் விமனில். சரியா? அடுத்து சில்ட்ரன். அடுத்து வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ், அட்டல் பென்ஷன் யோஜனா, அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இது ஒரு 4. அடுத்து 5ஆவதா அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் 6ஆவதா ரெனியூவபிள் எனர்ஜி. இது மட்டும் பார்த்தா போதும். இதில் இதுவே நிறையா இருக்கும். ஸோ இது பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ ஹெல்த்து, விமெனு, சில்ட்ரன், அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், பென்ஷன், அக்ரிகல்ச்சர், ரெனியூவபிள் எனர்ஜி. மோஸ்ட்டாக PYQஸில் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். எக்ஸ்ட்ராவாக ட்ரைபல் வேணால் டைம் இருந்தால் ட்ரைபல் லுக் அட் இட். ஹே கலைவா, அதுக்கப்புறம் PM ஜன்மன், ஜுகா, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்கீம்ஸ் பார்க்காம விட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. தேர் வில் பி சம் கம்பைலேஷன் அவைலபிள் சம்வேர். ஸோ திஸ் கொஸ்டின் until and unless schemes question உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you should not answer scheme questions. ஏன்னா scheme questionல 3 lakh கொடுத்துருப்பான், பட் that 3 lakh will be right sometime. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? பட் இதில் பார்த்தீங்கன்னா look at this. Rashtriya Gokul Mission la, it is important for the upliftment of rural poor as majority of low producing indigenous animals are with the small and marginal farmers and landless laborers. Correct தான். அவன்கிட்ட என்ன எக்ஸாட்டிக் அனிமலாக இருக்கும்? இண்டிஜினஸ் அனிமல் தான் இருக்கும். It was initiated to promote indigenous cattle and buffalo rearing and conservation in a scientific and holistic manner. Correct தான். So 1 and 2 both are correct. இதில் வந்து எப்படி தப்பாக்கி இருக்கலாம்? இதில் தப்பாக்குறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? 1ல இல்லை, 2ல பாருங்க. இட் வாஸ் இனிஷியேட்டட் டு ப்ரொமோட் இண்டிஜினஸ் கேட்டில் அண்ட் பஃபலோ ரியரிங் அண்ட் கன்சர்வேஷன் இன் மேனர். நமக்கு நம்ம மாடு முக்கியமா இல்லைனா வெளிநாட்டிலேருந்து வர இது முக்கியமா? அவ்வளோதான். ஸோ இண்டிஜினஸ், உங்களுக்கு இண்டிஜினஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இண்டிஜினஸ்னா என்னன்னு தெரியும்ல? இண்டிஜினஸ்னா பேசிக்காக தெரியும்ல. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிஜினஸ் அண்ட் எக்ஸாட்டிக்ன்ட்டு? எக்ஸாட்டிக்ல ஏதாச்சும் கவு பிரீட் தெரியுமா? நேம்ஸ்? ஜெர்சி. Jersey. Okay. Indigenous cow breeds names? நம்ம தமிழ் இதில் காங்கேயம். So this most probably you can do in your second round, but you should be doing it. C. ஓகேவா? நிறுத்திக்கலாமா இல்லை எப்படி? 10:30 வரைக்குமா உங்களுக்கு? 10 10:30? 10 நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கா? நான் வரேன் நாளைக்கு வருவேன். அவர் ஆனால் சார் எங்கன்னு தெரியல. லைக் சம்மன் ஜஸ்ட் கால்ஸ் பாசிபிள். உங்களுக்கு பாலிட்டியே நீங்க பாத்தீங்கன்னா இட் won't ஸ்டார்ட் இன் இந்த செட்டுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டினுக்கு பாலிட்டியே இருக்காது. 51ல இருந்தா உங்களுக்கு பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஆனா நீங்க 50 கொஸ்டின்ஸ்லயே யூ வில் பி ஆன்சரிங் 35 to 40 கொஸ்டின்ஸ். இதுலயே பாலிட்டி இல்லாமலே யூ ஆர் ஆன்சரிங் 40 கொஸ்டின்ஸ். சரி, இது வரைக்கும் எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. லைக் ஆ 30 கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு ஆன்சர் பண்ணியிருக்கோம்? இது விட்டுருங்க. 1 2 3. ஓகேவா? ஸோ 3 plus 3 6 3 9. இது என்ன 5? 9 plus 5 14 18. இதில் எவ்வளோ? கம்மியாக வர மாதிரி இருக்கு. 18. இதில் எவ்வளோன்னு தெரியல. 1 2 3 4 5 18 19 20 21 22 23. ஸோ எவ்வளோ? 30ல 23 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஒரு குட் ரேஷியோ தானே உங்களுக்கு? ஸோ 30ல யூ ஆர் ஏபிள் டு
ஆன்சர் 23 கொஸ்டின்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு we will look at the count. ஓகே. அண்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு இதுதான் ஃப்ரண்ட் ஆஃப் தி பேஜ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு இங்கே ஃபர்ஸ்ட்னு போட்டுப்பேன், செகண்ட்னு போட்டுப்பேன், தேர்டுன்னு போட்டுப்பேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்ச உடனே ஐ வில் பி மார்க்கிங் தி ஓஎம்ஆர் சைட் பை சைட். ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்ச உடனே நான் வந்து ஓஎம்ஆரை ஒரே ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணி 56 அப்படின்னு போட்டுப்பேன், இல்லைனா 55, வாட் எவர். 56 இல்லைனா 55 எவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போடுறோமோ அதை இங்கே எழுதிடணும், ஓகேவா? எழுதிட்டு செகண்ட் ரவுண்ட் நம்ம திரும்பி பண்ண இப்போ ஒரு கொஸ்டின் செகண்ட் ரவுண்டில் போடுறோன்னா, 2 போடுறோன்னா, 3 போடுறோன்னா, 4 போடுறோன்னா, இப்படி போட்டால் என்னது 5 கொஸ்டின் முடிஞ்சுச்சு. இப்படி போட்டால் 10 கொஸ்டின் முடிஞ்சுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம் ஓவராலா? 66 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். 56 + 10 66. Why is this helpful? This is helpful because you need not count the paper, count the OMR sheets again and again. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிக்கும் போது மட்டும்தான் நான் கவுண்ட் பண்ணுவேன். செகண்ட் ரவுண்டில் நான் கவுண்டே பண்ண மாட்டேன். ஐ மீன் திரும்பி ஓஎம்ஆரை கவுண்ட் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஸோ 56 இது போட்டு இது பண்ணும்போது யூ வில் கெட் இட் டன். 56 + 10 66. அடுத்து போடும்போது எவ்வளோ? 10 20 30, 56 + 30 86, ஓகேவா? இதில் ஒரு 4 போட்டால் எவ்வளோ? 90 கொஸ்டின் போட்டோம். நிறைய பேர் வந்து they don't even know how many questions they are attempting. So have a mental idea of how many questions you will attempt. I wanted to attempt 90 and I attempted 90. So have a mental count of how many questions you will be attending. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லா பேப்பரில் நம்ம சால்வ் பண்ணுற ஒரு நிமிஷமுமே we should be knowing நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், நான் இந்த ஸ்டேஜ் போக போகிறேன். அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்தால் தான், ஏன் இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு காமாக வச்சுக்கிறது இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் தான். ஸோ 1.5 hours ஆயிடுச்சு, பரவாயில்ல நான் 56 போட்டுட்டேன், இன்னொரு 20 minutesல நான் 30 போட்டுருவேங்கிற ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்து அதை நம்ம போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா we can easily do 2 hoursல 90 questions, ஓகேவா? நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சார். சரி சார். நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு? நமக்கு 30. ஓகே, ஃபைன். ஹே ஆல், கிளாஸ் எப்படி போச்சு? ஃபைன். டுடே வந்து முடிக்க முடியல. வி யூஸ் டு கால்குலேட் அரௌண்ட் 30 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து வில் அப்டேட் யூ, ஓகேங்களா? எப்படி நான் அப்டேட் பண்ணுறேன். அட்டெண்ட் ஆல் திஸ் செஷன்ஸ், ஓகேங்களா? யூ ஹேவ் கிளாரிட்டி ஆன் திஸ் சப்ஜெக்ட். நம்ம மேஜராக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது எப்போ வேணால் படிச்சுக்கலாம். பட் வந்து என்னென்னா அப்ரோச் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் அண்ட் அப்ரோச் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 2 ஹவர்ஸில் என்ன பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஒரு 10 டெஸ்ட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து விசுவலைஸே பண்ணுவோம், ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க ப்ளஸ் வந்து ஏற்கனவே கிளியர் பண்ணவங்களோட அந்த ஐடியாஸை எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அத்தனை டெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதை ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே இன்கார்பரேட் பண்ணோம்னா we have some edge over the other persons. ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து இந்த இன்கார்பரேட் பண்ணுறது தான் மேட்ரு. இப்போ நம்ம இதை அப்படியே டேக் அவே மட்டும் இல்லாமல் we should incorporate these ideas in your exams. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்கார்பரேட் பண்ணும்போது என்னென்னா சம் ஆஃப் திங்ஸ் இட் மே ஒர்க் அவுட் யூ ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சம் ஆஃப் திங்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, ஓகேங்களா? அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு இன்கார்பரேட் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த மாதிரி பேட்டர்னில் போகலான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஓகேங்களா? ராஜா மொஹிதீன், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அகைன் சாரி, கொஞ்சம் ஒரு 1 hour லேட்டாக ஆரம்பிச்சதுக்கு சாரி. நெக்ஸ்ட் இதுலேருந்து வில் கம் ஏர்லி அண்ட் வில் டூ இட், ஓகே? தேங்க்யூ. இது செஷன் லென்த் ஓகேவா இல்லை? தான் போயிட்டு இருக்காரால நான் என்னோட ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.